ഇന്ന് അല്പനേരം ചിന്തയ്ക്ക് ദൈവം തന്ന വചനത്തിലേക്ക് പ്രവേശിക്കാം. இன்று கொஞ்ச நேரம் தியானத்திற்காக தேவன் தந்திருக்கிறதான வசனத்துக்கு நேராய் பிரவேசிப்போம். John chapter 1 6 to 9. ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 6 முதல் 9 வசனங்கள். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாய் இருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. Hallelujah. Hallelujah. Man who was sent. ദൈവത്താൽ അയക്കപ്പെട്ടവൻ, தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன். Hallelujah. കണ്ണുകടയ്ക്കാം, പ്രാർത്ഥിക്കാം. கண்களை மூடி ஜெபிக்கலாம். Hallelujah. Hallelujah. സ്നേഹവാനായ കർത്താവേ, அன்பின் கர்த்தாவே, എല്ലാവരും വേദപുസ്തകങ്ങളെ ഉയർത്തിപ്പിടിച്ചാട്ടെ. எல்லாரும் வேத புத்தகத்தை தலைக்கு மேலாக உயர்த்திக் கொள்வோம். ഇത് ഉയർത്തിയത് കൊണ്ടാണ് இதை உயர்த்தின யாரும் താഴ്ച പ്രാപിച്ച ചരിത്രമില്ല. அவர்கள் தாழ்வை பெற்றுக்கொண்டதாய் சரித்திரம் இல்லை. ഇത് ഉയർത്തിയത് കൊണ്ടാണ്, இதை உயர்த்துகிற யாரும், അതുകൊണ്ടാണ് அதனால்தான் നമ്മൾ നിലനിൽക്കുന്നത്. நாம் நிலைத்து நிற்கிறோம். ഈ വേദപുസ്തകങ്ങളുടെ മക്കളുടെ കയ്യിലിരിക്കുമ്പോൾ തന്നെ இந்த வேத புத்தகம் நம் கையில் இருக்கும் பொழுதே വിടുതലുകൾ പ്രാപിക്കട്ടെ, விடுதலைகளை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். സൗഖ്യങ്ങൾ നടക്കട്ടെ, சுகம் நடக்கிறது, ഇന്നർ ഹീലിംഗുകൾ ഉണ്ടാകട്ടെ, உள்ளான சுகங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. കർത്താവിന്റെ മഹത്വം വെളിപ്പെടും, கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிறது. ദൈവം ഞങ്ങളോട് സംസാരിക്കും. தேவன் எங்களோடு பேசுவீராக. യേശുവിൻ നാമത്തിൽ. இயேசுவின் நாமத்தில். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. Man who was sent. ஆமென். தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആമേൻ. ஆமென். അവന്റെ പേര്, அவனுடைய பேர் യോഹന്നാൻ എന്നായിരുന്നു. யோவான் என்று இருந்தது. Praise the Lord. ഇന്ന് പകൽ ദൈവം വ്യക്തമായി നമ്മോട് സംസാരിക്കും. இந்த பகலிலே தேவன் மிகவும் தெளிவாய் நம்மோடு கூட பேசுகிறார். 2024 അവസാനത്തെ സൺഡേയിലാണ് ഞാൻ നിങ്ങൾ വന്നിരിക്കുന്നത്. 2024 ஆண்டிலே கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் தான் நீங்களும் நானும் வந்திருக்கிறேன். ഇനി അടുത്ത വർഷം മാത്രമേ നമുക്ക് സൺഡേ മീറ്റിംഗ് ഉള്ളൂ. இனி அடுத்த வருஷத்துல தான் நமக்கு ஞாயிற்றுக்கிழமையில் உண்டாகிற ஆராதனை நமக்கு இருக்கும். ഈ വർഷം ഇനി ഞായറാഴ്ച നമുക്ക് ആരാധിക്കാൻ പറ്റില്ല. இந்த வருஷம் இனி ஒரு ஞாயிற்றுக்கிழமையில நம்மால் ஆராதிக்க முடியாது. അതുകൊണ്ട് നല്ല ആരാധിച്ച് ജയമെടുക്കണം. அதனால நல்லா ஆராதித்து நாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். പീറ്റർ കൊർന്നല്യോസിന്റെ വീട്ടിൽ പ്രസംഗിച്ചുകൊണ്ട് നിന്നപ്പോ பேதுரு கொர்நேலியுவின் வீட்டிலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்த போது ആദിയിൽ എന്ന പോലെ പരിശുദ്ധാത്മാവ് വചനം കേട്ടവരുടെ മേൽ വന്നു. ஆதியில் உண்டாயிருந்தது போல பரிசுத்த ஆவியானவர் வசனத்தை கேட்டுக் கொண்டிருந்தவர்கள் மேல் வந்து இறங்கினார். തലയിൽ കൈവച്ചവരുടെ മേലല്ല, தலைமேல் கை வைத்தவர் மேல் அல்ல, വചനം കേട്ടോണ്ടിരുന്നവരുടെ മേൽ പരിശുദ്ധാത്മാവ് വന്നു. வசனத்தை யாரெல்லாம் கேட்டுக் கொண்டிருந்தார்களோ அவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் வந்து இறங்கினார். അതുകൊണ്ട് ആരെങ്കിലും വന്ന് തലയിൽ കൈവച്ചാലേ ഞാൻ ദൈവത്തെ ആരാധിക്കുന്നു എന്ന് ചിന്തിക്കരുത്. அதனால யாராவது என் தலைமேல் கை வைத்தால் தான் நான் அபிஷேகம் பெறுவேன் என்று சொல்லி ஆராதிக்க அப்படின்னு சொல்லி இந்த எண்ணத்துல இருக்க கூடாது. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, ஆமென். பக்கத்துல உள்ளவர்களுடைய கரத்தை பிடித்து இப்படி சொல்லுங்கள், വചനമാണ് வசனம் தான் എന്നെ അഭിഷേകം ചെയ്യുന്നത്, என்னை அபிஷேகம் செய்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അപ്പോൾ നിങ്ങളിന്ന് വചനം കേട്ടോണ്ടിരിക്കുമ്പോൾ ஆமென். நாம் இருந்து வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது നമ്മൾ അഭിഷേകം പ്രാപിക്കാൻ പോവാം. நாம் അഭിഷേകத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். പരിശുദ്ധാത്മാവിന്റെ ശക്തി നമ്മുടെ മേൽ ഇറങ്ങി വരാൻ പോവാം. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை நம்மேல இறங்கி வர போகிறது. അതുകൊണ്ട് നല്ല, ഇത് എനിക്കുള്ള ദൂതാണ്, ഇത് എന്നോടാണ് ദൈവം സംസാരിക്കുന്നത്. இது என்னோடு தான் தேவன் பேசுகிறார் என்ற எண்ணத்தோடு கூட നിങ്ങൾ ഇരുന്ന് അത് എനിക്കുള്ള ദൂതാണെന്ന് ഷാർപ്നെസ് കിട്ടുമ്പോൾ നിങ്ങൾ കൈയടിച്ച് അത് വിടുതലേറ്റെടുക്കണം. ஆமென். நீங்கள் உட்கார்ந்திருக்கும் பொழுதே இந்த வார்த்தை எனக்குரிய வார்த்தை தான் என்று நீங்கள் உணர்ந்து விசுவாசித்து கைகளை தட்டி ஆராதிக்க வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென்.
എനിക്ക് ഉറപ്പുണ്ട് ദൈവം നിങ്ങളോട് സംസാരിക്കും. நான் உறுதியா இருக்கிறேன் ஏனென்று சொன்னால் கர்த்தர் உங்களோடு பேசுவார். നിങ്ങൾ ഒത്തിരി കേട്ട വചനമായിരിക്കാം, நீங்கள் अनेक முறை இந்த வார்த்தையை வசனத்தை கேட்டிருக்கலாம். പക്ഷേ ഇന്ന് വ്യത്യസ്തമായി കർത്താവ് നിങ്ങളോട് ഇടപെടും. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் வித்தியாசமான முறையிலே கர்த்தர் உங்களோடு கூட பேச போகிறார். ദൈവം അയച്ചിട്ടൊരു മനുഷ്യൻ വന്നു. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். അവന്റെ പേര് அவன் பேர் യോഹന്നാൻ എന്നായിരുന്നു. யோவான் என்று இருந்தது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. മനുഷ്യൻ വിളിച്ചിട്ടല്ല നീ പോകേണ്ടത്. ஆமே, மனுஷன் அழைத்து நீ போக கூடாது. കേട്ടോ, മനുഷ്യൻ വിളിച്ചിട്ടല്ല നീ വന്നതും പോകേണ്ടതും. மனுஷனால் அழைக்கப்பட்டது ஆக அல்ல நீங்கள் வர வேண்டியதும் போக வேண்டியதும். ദൈവം വിളിച്ചിട്ടാണ് നിങ്ങൾ പോകേണ്ടത്. தேவனால் அழைக்கப்பட்டுதான் நீங்கள் போக வேண்டும். ഇന്ന് പകല് இந்த பகலில் മനുഷ്യനല്ല ദൈവം നിന്നെ വിളിക്കാൻ പോകുന്നത്. ஆமென். மனுஷன் அல்ல தேவன் உங்களை அழைக்க போவது. മനുഷ്യനല്ല നിന്നെ വിളിക്കാൻ പോകുന്നത്. மனுஷன் உங்களை அழைக்க போவது இல்லை. ദൈവം നിന്നെ വിളിക്കുന്ന പകലായത്. தேவனே உங்களை அழைக்கிற பகலாக இது இருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. മനുഷ്യൻ വിളിച്ചാൽ மனுஷன் உங்களை அழைத்தால் നീ ഒറ്റയ്ക്ക് പോകേണ്ടി വരും. நீங்கள் தனித்து போக நேரிடும். ഹല്ലേലൂയ. മനസ്സിലായോ? உங்களுக்கு புரிந்ததா? മനുഷ്യനാണ് നിന്നെ വിളിക്കുകയാണെങ്കിൽ மனுஷன் தான் உங்களை அழைக்கிறான் என்றால் നിങ്ങൾ തനിച്ച് ആക്കപ്പെടും. நீங்கள் தனித்து விடப்படுவீர்கள். നിങ്ങൾ പോകുന്ന ഇടത്തെല്ലാം ഒറ്റയ്ക്ക് പോകേണ്ടി വരും. நீங்கள் போகிற இடமெல்லாம் நீங்கள் தனித்து போக நேரிடும். ദൈവമാണ് നിങ്ങളെ സെലക്ട് ചെയ്തതെങ്കിൽ, ദൈവമാണ് നിങ്ങളെ വിളിച്ചത് എങ്കിൽ, தேவன் தான் உங்களை தெரிந்து கொண்டார் என்றால், தேவன் தான் உங்களை அழைத்தார் என்றால், ദൈവം നിങ്ങളുടെ കൂടെ ഇരിക്കും, ദൈവം നിങ്ങളുടെ കൂടെ വരും. தேவன் உங்களோடு கூட இருப்பார். தேவன் உங்களோடு கூடவே வருவார். കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞാട്ട് கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ഇന്ന് പകല് നിങ്ങൾ ഒറ്റയ്ക്കല്ല വന്നത്. இந்த பகலில் நீங்கள் தனித்து வரவில்லை. വിളിച്ചവൻ കൂടെ വന്നിട്ടുണ്ട്. அழைத்தவர் உங்களோடு கூட வந்திருக்கிறார். നിങ്ങളുടെ കൂടെ ഇരിപ്പുണ്ട്. உங்களோடு கூட அவர் இருக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. മനസ്സിലാകുന്നവർക്കായി ദൈവത്തിന് സ്തോത്രം ചെയ്യും. புரிந்து கொண்டவங்க கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. റഷ്യക്കാരുടെ അഭിമാനം എന്ന് പറയുന്നത്, ஆமென். இந்த ஆமென் மனுஷனுடைய റഷ്യക്കാരുടെ അഭിമാനം, ரஷ்யர்களுடையதான பெருமை என்று சொல்லுவது என்னவென்றால், അവർക്കൊരു നേതാവുണ്ടായിരുന്നു. அவர்களுக்கு ஒரு தலைவன் இருந்தான். ആ തലവന്റെ പേര്, அந்த தலைவனுடைய பேர் ലെനിൻ എന്നായിരുന്നു. லெனின் என்று இருந்தது. ലെനിനിസം. லெனினிசம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അവർ പറയും നമുക്കൊരു നേതാവുണ്ട്, அவர்கள் சொல்லுவார்கள் நமக்கு ஒரு தலைவர் இருக்கிறார் என்று. അവന്റെ പേര് ലെനിൻ എന്നാണ്. அவருடைய பேர் லெனின் என்று അമേരിക്കക്കാർ പറയും. அமெரிக்க தேசத்தார் சொல்லுவார்கள் നമുക്കൊരു നേതാവുണ്ട്, நமக்கு ஒரு தலைவர் உண்டு. അവന്റെ പേര് ജോർജ് വാഷിംഗ്ടൺ എന്നാണ്. அவருடைய பேர் ஜார்ஜ் வாஷிங்டன் என்று. അദ്ദേഹമാണ് അമേരിക്കയിൽ ബ്രേക്ക് ത്രൂ കൊണ്ടുവന്നത്. அவர்கள் தான் அந்த அமெரிக்க தேசத்தை முன்னேற்றுக்கு நேராய் கொண்டு வந்தார். ഫോർഡ് കമ്പനി പറയും, ഫോർഡ് കമ്പനി இப்படியாய் சொல்லும், നമുക്ക് ഹെൻറി എന്നുള്ള ഒരു നേതാവുണ്ടായിരുന്നു. நமக்கு ஹென்றி என்று சொல்லப்படுகிற ஒரு தலைவர் இருந்தார். അദ്ദേഹമാണ് ഫോർഡ് കാർ കണ്ടുപിടിച്ചത്. அவர்தான் இந்த ஃபோர்டு காரை கண்டுபிடித்தார். വിമാന കമ്പനികൾ പറയും, விமானத்தின் கம்பெனிகளில் சொல்லும், റൈറ്റ് ബ്രദേഴ്സ് ആണ് വിമാനങ്ങൾ കണ്ടുപിടിച്ചത്. ரைட் பிரதேஷ் தான் இந்த விமானங்களை கண்டுபிடித்தார்கள். ഇവരെല്ലാം ലോകത്തിൽ പ്രധാനികളായി നിൽക്കുമ്പോൾ, இவர்கள் எல்லாம் உலகத்தின் பிரதானிகளாய் இருக்கும்போது, ക്രിസ്ത്യാനിക്ക് ഒരു നേതാവുണ്ട്. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு தலைவர் இருக்கிறார். അവന്റെ പേര്, அவர் பேர் ജീസസ് ക്രൈസ്റ്റ് ഓഫ് നാസറേത്ത്. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. He is the history maker. அவர்தான் சரித்திர நாயகர். അവനാണ് AD എന്നും BC എന്നും രണ്ടായി തിരിച്ചത്. அவர்தான் கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் கிறிஸ்துவுக்கு பின்பாகவும் காலத்தை பிரித்தார். കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞാട്ട് கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். എന്റെയും നിന്റെ നേതാവ് ലെനിൻ അല്ല, ஓ, உங்களுடைய என்னுடைய தலைவர் லெனின் அல்ல, ജോർജ് വാഷിംഗ്ടൺ അല്ല, ஜார்ஜ் வாஷிங்டன் அல்ல, ഹെൻറി അല്ല, ஹென்றி அல்ல, നെൽസൺ മണ്ടേല അല്ല, നെൽസൺ മണ്ടേല அல்ல, മഹാത്മാഗാന്ധി അല്ല, மகாத்மா காந்தி அல்ல, ചാച്ചാ നെഹ്റു അല്ല. மாமா நேரு அல்ல. നമുക്കൊരു നേതാവുണ്ട്. நமக்கு ஒரு தலைவர் இருக்கிறார். നസ്രേനായ യേശു. அவர்தான் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து. He is the light. அவர்தான் வெளிச்சம். കരങ്ങളെ അടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுவோம், ഇന്ന് രാത്രി, ഇന്ന് പകല് നീ ഒറ്റയ്ക്ക് പോകത്തില്ല. இந்த பகலில் நீங்கள் தனித்து இருப்பதில்லை. എനിക്കൊരു നേതാവുണ്ട്, எனக்கு ஒரு தலைவர் இருக்கிறார். എനിക്കൊരു ലീഡർ ഉണ്ട്. எனக்கு ஒரு தலைவர் ഞാൻ இருக்கிறார். വഴി തെറ്റി പോകാതിരിക്കേണ്ടതിന്, நான் வழி விலகி போகாமல் இருக்க, ഞാൻ നശിച്ചു പോകാതിരിക്കേണ്ടതിന്, அழிக்கப்படாமல் இருக்க, ഞാൻ തോറ്റു പോകാതിരിക്കേണ്ടതിന്,
പോകാതിരിക്കേണ്ടതിന് தோற்று போகாமல் இருக்க എന്നെ നയിക്കുന്ന என்னை நடத்துகிற ഒരു ലീഡർ ഉണ്ട്. ஒரு தலைவர் ആ இருக்கிறார். ലീഡറിന്റെ പേര് அந்த தலைவரின் பேர் യേശു. இயேசு. ബോലോ യേശു മസീഹ് കി. சொல்லுங்க இயேசு மசீஹி. Come on church. Come on சபையே. Come on. Come on. ബോലോ യേശു മസീഹ് കി. சொல்லுங்க போலோ இயேசு மசீஹி. അയ്യോ തിരുനെൽവേലിക്ക് ഇത്ര സൗണ്ടേ ഉള്ളൂ. திருநெல்வேலிக்கு எவ்வளவு சவுண்ட் தானா? ഹല്ലേലൂയ. ஹalleluya. ചർച്ചിന്റെ പേരെ പ്രൈസ് എന്നാണ്. ஆமென். சபையினுடைய பேரே துதி என்று சொல்லி இருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. എല്ലാവരും വായകൾ തുറന്ന് പറ. எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க. ഹിന്ദി അറിയത്തില്ല നിങ്ങൾക്ക്? உங்களுக்கு ஹிந்தி தெரியாதா? എല്ലാവരും പറഞ്ഞു ബോലോ യേശു മസീഹ് കി. போலோ இயேசு மசீஹி. நீங்க ஜெயின்னு சொல்லுங்க. ഹല്ലേലൂയ. ഹല്ലേലൂയ. തിരുനെൽവേലി മുഴുവനും നടുങ്ങട്ടെ. திருநெல்வேலி முழுவதும் நடுநடுங்கட்டும். എല്ലാവരും പറഞ്ഞേ ஹalleluya சொல்லுங்க. തിരുനെൽവേലിയില് திருநெல்வேலியில മുഴങ്ങേണ്ട முழங்க வேண்டிய ഒരേ ഒരു നാമം, ஒரே ஒரு நாமம் നസ്രേനായ യേശു. நசரேயனாகிய இயேசு. യേശുവിൽ ജയം പറയുമ്പോൾ, இயேசுவின் நாம் வெற்றியை ஆமே கொண்டாடும் போது, ജയത്തെ പറയുമ്പോൾ, அந்த வெற்றியை சொல்லும் பொழுது 2024ലും 2024ൽ 2025ലും 2025ലും നിങ്ങൾക്ക് ജയം തരും. உங்களுக்கு அவர் வெற்றியை தருவார். അപ്പൊ ഒരു മനുഷ്യൻ വിളിച്ചിട്ടല്ല നീ ഇറങ്ങേണ്ടത്. ஒரு மனுஷனால் அழைக்கப்பட்டு நீங்கள் வரக்கூடாது. ദൈവം വിളിച്ചിട്ടാണ് നീ ഇറങ്ങേണ്ടത്. தேவனால் அழைக்கப்பட்டுதான் நீங்கள் வர வேண்டும். ദൈവം വിളിച്ചിട്ട് നീ ഇറങ്ങിയാൽ, தேவனால் அழைக்கப்பட்டு நீங்கள் புறப்படுவீர்கள் என்றால், നീ എവിടെ പോയാലും, நீங்கள் எங்கே போனாலும் നീ ജയിച്ചു മുന്നേറും. நீங்கள் ஜெயித்து முன்னேறுவீர்கள். ദൈവം വിളിച്ചിട്ട് தேவனால் அழைக்கப்பட்டு ഒരുത്തനും തോറ്റുപോയിട്ടില്ല. ஒருவரும் தோற்றதாய் சரித்திரமில்லை. തോറ്റ ചരിത്രമില്ല. தோற்று போன சரித்திரமே இல்லை. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ദൈവമാണ് എന്നെയും നിങ്ങളെയും വിളിച്ചത്. தேவன் தான் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. മലാക്കി പ്രവചനം വരെ மலாக்கி தீர்க்க தரிசனம் வரையிலும், மல்கியா தீர்க்க தரிசனம் வரையிலும் ദൈവിക ചലനവും ദൈവിക ശബ്ദവും ദൈവിക പ്രവൃത്തിയും ഉണ്ടായിരുന്നു. தெய்வீக அசைவும் தெய்வீக சத்தமும் தெய்வீக கிரியைகளும் உண்டாயிருந்தது. എന്നാൽ அப்படி என்றால் മലാക്കി മുതൽ മത്തായി വരെ നമ്മൾ പഠിക്കുമ്പോൾ, மல்கியா முதல் மத்தேயு வரையிலும் நாம் படிக்கும்போது, ഈ ആഫ്രിക്കയെ കുറിച്ച് ഇരുണ്ട ഭൂഖണ്ഡം എന്നാണ് പറയുന്നത്. ஆமென், இதை குறித்து வேத பண்டிதர்கள் ആഫ്രിക്കയെ കുറിച്ച് ஆப்பிரிக்க தேசத்தை இருண்ட பூமி என்று சொல்கிறார்கள். അതുപോലെ அதை போல ദൈവ മക്കളുടെ ഇടയിൽ, தேவனுடைய ஜனங்கள் நடுவிலே, അല്ലെങ്കിൽ വേദ പുസ്തകത്തിനകത്ത് இல்லை என்றால் வேத புத்தகத்துக்குள்ளே ഒരു ഇരുണ്ട കാലഘട്ടം ഉണ്ടായിരുന്നു. ஒரு இருண்ட காலகட்டம் இருந்தது. ഈ കാലഘട്ടത്തിൽ இந்த காலகட்டத்தில் നല്ലൊരു പ്രോഫസി ഇല്ല, நல்ல ஒரு தீர்க்க தரிசனம் இல்லை, നല്ല സാക്ഷ്യമില്ല, நல்ல ஒரு சாட்சி இல்லை, നല്ല സൗഖ്യമില്ല, நல்ல ஒரு சுகம் இல்லை, നല്ല റെവലേഷൻ ഇല്ല, நல்ல ஒரு வெளிப்பாடு இல்லை, ഒരു ദൈവിക ചലനമില്ലാത്ത നീണ്ട വർഷം. ஒரு தெய்வீக அசைவும் இல்லாத ஒரு நீண்ட காலங்கள். ആ കാലഘട്ടത്തിൽ 400 വർഷമുണ്ടായിരുന്നു. அந்த காலகட்டங்கள் 400 வருஷமாக இருந்தது. 400 വർഷമായി 400 வருடங்களாக ദൈവം മൗനമായിരുന്നു. தேவன் அமைதியாகவே இருந்தார். ദൈവം മൗനമായിരുന്നപ്പോൾ, தேவன் அமைதியா இருந்தபோது, ദൈവിക ചലനമില്ലാതിരുന്നപ്പോൾ, தேவனுடைய அசைவு இல்லாதிருந்த போது, ആമേൻ, പൈശാചിക ശക്തി കൺട്രോൾ ചെയ്യുകയാണ്. அதை ஆமென் பிசாசின் வல்லமைகள் கட்டுப்படுத்தினதாக இருந்தது. നീണ്ട 400 വർഷങ്ങൾക്ക് ശേഷം, நீண்ட 400 வருஷங்களுக்கு பின்பு ഒരു ദൂതൻ ഇറങ്ങി വരികയാണ്. ஒரு தூதன் இறங்கி வருகிறார். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ഇന്ന് പകല് പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, இந்த பகலில் பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். ഇന്ന് പകല് ഇതിനകത്ത് ആരോ പറയുന്നു, இந்த பகல் இதற்குள்ளே யாரோ சொல்கிறார்கள், ദൈവിക ചലനം അനുഭവിച്ചിട്ട് കുറെ നാളായി, தேவனுடைய அசைவை அனுபவித்து அநேக நாட்கள் ஆகிறது, ദൈവം സംസാരിച്ചിട്ട് കുറെ നാളായി, தேவன் பேசி அநேக நாள் ஆகிறது, ദൈവം എന്നോട് സൈലന്റ് ആയിട്ടിരിക്കുകയാണോ, தேவன் என்னோடு அமைதியாகவே இருக்கிறார். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ഇന്ന് അങ്ങനെ ചിന്തിക്കുന്ന ചില വ്യക്തികളുടെ നടുവിൽ இன்றைக்கு அப்படியாய் நினைத்துக் கொண்டிருக்கிற சில நபர்களுக்குள்ளே ദൈവം ദൂതന്മാരെ അയക്കുന്ന പകലാണ്. அவர்கள் நடுவிலே தேவன் தெய்வனுடைய தூதர்களை அனுப்புகிற பகலாயிருக்கிறது. വിശ്വസിക്കുന്നവർ കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ട് விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி
தட்டி சொல்லுவோம். ദൈവ സാന്നിധ്യം അനുഭവിക്കാൻ കഴിയാതെ, தேவ பிரசன்னத்தை உணர முடியாமல், ദൈവിക ചലനം അനുഭവിക്കാൻ കഴിയാതെ, தேவனுடைய அசைவை அனுபவிக்க முடியாமல் ഒറ്റയ്ക്കിരിക്കുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ, தனித்திருக்கிற யாராவது இருந்தால், ഈ മീറ്റിംഗ് കഴിയുന്നതിന് മുമ്പ് இந்த கூட்டம் முடிவடைவதற்கு முன்பாக ഒരു ദൈവ ദൂതന്റെ പ്രസൻസ് നീ അനുഭവിക്കാൻ പോകുന്നു. ஒரு தேவ தூதனுடைய பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഈ ചർച്ച இந்த சபை ഒരു ഏഞ്ചലിക്കൽ വിസിറ്റേഷൻ ഉള്ള ചർച്ചാണ്. இது தூதனுடைய சந்திப்பை பெற்றுக்கொள்ளுகிற பெறுகிற சபையா இருக்கிறது. കഴിഞ്ഞ പ്രാവശ്യം വന്നപ്പോൾ ദൈവത്തിന്റെ ദൂതന്റെ അനുഭവങ്ങൾ നമ്മുടെ ജീവിതത്തിൽ ഉണ്ടായി. கடந்த முறை வந்தபோது தேவனுடைய தூதனுடைய அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாயிருந்தது. 2025 എപ്പോഴും നിന്റെ കൂടെ നടക്കുന്ന ദൂതന്മാരെ നീ കാണും. எப்பொழுதும் உங்களோடு கூட நடக்கிற தூதர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். അത് വിശ്വസിക്കുന്നവർ അല്പനേരം ദൈവത്തെ സ്തുതിച്ചോട്ടെ. அதை விசுவாசிக்கிறவர்கள் கொஞ்ச நேரம் கைகளை தட்டி துதிப்போம். സഭയുടെ മുമ്പ് മുതൽ പിന്നിൽ വരെ കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തെ സ്തുതിച്ചേ. சபையின் முன்னிலிருந்து பின்னு வரைக்கும் ஆமென் பின்னால வரைக்கும் நல்ல கையை தட்டி கர்த்தரை துதிப்போம். നിങ്ങൾ ആരാധിക്കുമ്പോൾ പൈശാചിക ശക്തികൾ വിറയ്ക്കുന്ന പകലാണ്. நீங்கள் ஆராதிக்கும் போது பிசாசின் வல்லமைகள் நடுநடுங்குகிற பகலா இது இருக்கிறது. Yes, receive the fire, Lord Jesus. ஓ பரிசுத்த ஆவியின் அக்கினியை பெற்றுக்கொள்ளுவோம். കരങ്ങളെ അടിച്ച് അന്യഭാഷ പറഞ്ഞ് கரங்களை தட்டி அந்நிய பாஷையிலே ஜெபிப்போம். യെസ് ஆமென் യെസ് ஆமென் ஆமென் ஆமென். ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ ഹല്ലേലൂയ. പഴയ നിയമത്തിലെ അവസാനത്തെ പുരോഹിതനായ സെഖരിയാവിന്റെ അടുക്കൽ, ஆமென், பழைய ஏற்பாட்டின் கடைசி தீர்க்கதரிசியாகிய இந்த சகரியாவின் அருகே, സെഖരിയ പുരോഹിതന്റെ അടുക്കൽ இந்த சகரியா ஆமென் ஆசாரியன் அருகே ഗബ്രിയേൽ ദൂതൻ പ്രത്യക്ഷപ്പെടുകയാണ്. ഗാബ്രിയേൽ ദൂതൻ வெளிப்படுகிறான். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. എന്നിട്ട് പറയുക, அவர் வந்து சொல்லுகிறார், നിന്റെ കാത്തിരിപ്പിന് അവസാനം വന്നിരിക്കുന്നു. நீ காத்திருக்கிற உன்னுடைய காத்திருப்புக்கு முடிவு வந்திருக்கிறது. Praise the Lord. ஹல்லேலூயா. ഒരു ദൈവ സാന്നിധ്യത്തിന് വേണ്ടി സെഖരിയാവ് കാത്തിരിക്കുന്നു. ஒரு தேவனுடைய பிரசன்னத்துக்காக இந்த சகரியா காத்திருந்தார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. സെഖരിയാവ് വയസ്സായി. சகரியாவுக்கு வயதானது. ഒരു 75 80 വയസ്സെന്നിരിക്കട്ടെ. ஒரு 75 80 வயதோ இருக்கட்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. നീ ദൈവത്താൽ വിളിക്കപ്പെട്ടവനാണെങ്കിൽ, நீங்கள் தேவனால் அழைக்கப்பட்டவர் என்றால், ദൈവമാണ് നിന്നെ സെലക്ട് ചെയ്തതെങ്കിൽ, தேவன் தான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்றால், ഇതൊരു പ്രൊഫറ്റിക്കൽ ദൂതാണ്. இது ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை. അല്ലെങ്കിൽ ഈ ചർച്ചിലെ സീനിയർ പാസ്റ്ററിനോടുള്ള ദൂതാണ്. இல்லை என்றால் இந்த சபையின் மூத்த போதகரோடு சொல்லப்படுகிற தீர்க்க தரிசன வார்த்தை இது. ഒരു കഴുകനാണ്. நீங்கள் ஒரு கழுகு. കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തിന് സ്തോത്രം പറ. கரங்களை தட்டி தேவனை துதிப்போம். ദൈവമാണ് സെലക്ട് ചെയ്തെങ്കിൽ നീ ഒരു കഴുകനാണ്. தேவன் தான் உங்களை தெரிந்து கொண்டார் என்றால் நீங்கள் ஒரு கழுகு. You are the eagle. நீங்கள் ஒரு கழுகு. You are the eagle club. நீங்கள் ஒரு கழுகின் கூட்டம். നീ കാക്കയല്ല, நீங்கள் ஒரு காகம் அல்ல, കഴുകൻ. கழுகு. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல உள்ளவங்களுடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, ഞാൻ കാക്കയല്ല. நான் காகம் அல்ல. ഒരു പ്രതികൂലം വരുമ്പോ, ஒரு போராட்டம் வரும்போது, ഒരു പ്രതിസന്ധി ஒரு വരുമ്പോ, எதிர்ப்பு வரும்போது, ഇല്ലാതായി പോകാൻ நான் இல்லாமற் போக ഞാനൊരു കാക്കയല്ല. நான் ஒரு காகம் அல்ல, I am the eagle. நான் ஒரு கழுகு. Praise the Lord. ஹல்லேலூயா. ഈ പ്രായം ചെന്ന കഴുകന്റെ இந்த வயதான கழுகினுடைய തൂവലുകളുടെ ബലം നഷ്ടപ്പെടും. இந்த கழுகினுடைய சிறகுகளுடையதான வலிமை குறைந்து போகும். ബലം നഷ്ടപ്പെടുമ്പോൾ, அவருடைய வலிமை குறைந்து போகும்போது, ഈ കഴുകനൊരു പ്രത്യേകതയുണ്ട്. இந்த கழுகுக்கு ஒரு சிறப்பம்சம் இருக்கிறது. ഈ ബലഹീനതയിൽ പറക്കാൻ ശ്രമിക്കത്തില്ല. இந்த பலவீனப்பட்ட சூழ்நிலையில் பறக்க அது முயற்சிப்பது இல்லை. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்களுடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, ശുശ്രൂഷ ஊழியம் അഡ്ജസ്റ്റ്മെന്റ് ചെയ്ത് ചെയ്യരുത്. ஆமென், அட்ஜஸ்ட் பண்ணி ஆமென் நாம் செய்ய கூடாது. പറഞ്ഞേ എല്ലാവരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. കർത്താവിന്റെ വേല, கர்த்தருடைய வேலையை, കർത്താവിന്റെ അഭിഷേകം கர்த்தருடைய அபிஷேகம் ഒരു അഡ്ജസ്റ്റ്മെന്റിൽ ചെയ്യാൻ പാടില്ല. ஆமென், ஒரு அட்ஜஸ்ட்மென்ட்ல நாம செய்ய கூடாது. ഫിനാൻഷ്യലിൽ പ്രോബ്ലം വന്നിട്ടുണ്ടെങ്കിൽ,
பொருளாதாரத்துல பிரச்சனை வந்திருக்கிறது என்றால் നീ അതിൽ ജയം എടുത്തിട്ട് വേണം മിനിസ്റ്റർ ചെയ്യാൻ വേണ്ടി. அதுல நீங்கள் வெற்றியை பெற்றுக்கொண்டுதான் நீங்கள் ஊழியம் செய்ய வேண்டும். അല്ലാതെ അതിൽ ടെൻഷൻ അടിച്ച് മിനിസ്റ്റർ ചെയ്യരുത്. அல்லாம அதிலேயே நீங்கள் கஷ்டப்பட்டு டென்ஷன் அடித்து நீங்கள் ஊழியம் செய்யக்கூடாது. Praise the Lord. ஹalleluya. ആ നെഗറ്റീവ് സ്പിരിറ്റോടെ മിനിസ്റ്റർ ചെയ്താൽ அந்த அவிசுவாசத்தின் ஆவியோடு நீங்கள் ஊழியத்தை செய்தால் നിങ്ങളുടെ മുമ്പിൽ ഇരിക്കുന്നവരും അതേ നെഗറ്റീവ് സ്പിരിറ്റ് അനുഭവിക്കും. உங்களுக்கு முன்பதாக இருக்கிறவர்களும் அதே எதிர்மறையான ஆவியின் அனுபவத்தை தான் அனுபவிப்பார்கள். നിങ്ങൾക്ക് എന്തെങ്കിലും ബലഹീനത വന്നാൽ உங்களுக்கு ஏதாவது பலவீனங்கள் வந்தால் അതുമായി അഡ്ജസ്റ്റ് ചെയ്ത് പോകരുത്. அதோடு கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பொறுத்து போக கூடாது. അഭിഷേകത്തിൽ വിടുതൽ പ്രാപിക്കണം. அபிஷேகத்தில் நிறைந்து விடுதலையை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். അയ്യോ വയ്യ എന്ന് പറഞ്ഞ് മിനിസ്റ്റർ ചെയ്യരുത്. ஐயோ முடியல என்னால முடியலன்னு சொல்லி ஊழியம் செய்யக்கூடாது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. കഴുകന് கழுகுக்கு തന്റെ തൂവലിന് ബലഹീനത വന്നാൽ தன்னுடைய சிறகுக்கு பலவீனம் வரும் என்றால் കഴുകന് തന്നെ അറിയാം கழுகுக்கு அது தெரியும். എനിക്ക് പഴയതുപോലെ സ്പീഡ് കിട്ടുന്നില്ല, எனக்கு முன்போல என்னால் வேகமாய் பறக்க முடியல, വേഗത നഷ്ടപ്പെട്ടു, எனக்கு வேகம் நஷ்டப்பட்டது. അതുകൊണ്ട് കഴുകൻ அதனால கழுகு ഒരു ലോങ് റെസ്റ്റ് എടുക്കും. அது ஒரு நீண்ட ஓய்வை எடுத்துக்கொள்ளும். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈകൊടുത്ത് பக்கத்துல உள்ளவங்களுடைய கரத்தை பிடிச்சு சொல்லுங்க, ഇത് റെസ്റ്റ് ഇൻ പീസ് അല്ല. ஆமே நீங்க சமாதானத்தோடு இளைப்பாற போவதில்லை. റെസ്റ്റ് ഇൻ പീസ് അല്ല. நீங்கள் சமாதானத்தோடு படுத்துக்கொள்ள போவதில்லை. RIP അല്ല. ஆமே உங்களுக்கு RIP அல்ல. ഈ റെസ്റ്റിന് ഒരു എക്സ്പയറി ഡേറ്റ് ഉണ്ട്. இந்த ஓய்வுக்கு ஒரு காலாவധി இருக்கிறது, எக்ஸ்பைரி டேட் இருக்கிறது. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்களுடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, ഈ വെയിറ്റിംഗ് പീരീഡിന് இந்த காத்திருக்கிற நாட்களுக்கு ഒരു എക്സ്പയറി ഡേറ്റ് ഉണ്ട്. ஒரு காலாவധி நாள் இருக்கிறது. കരങ്ങളെ അടിച്ചു പറ, கரங்களை தட்டி சொல்லுங்க. വാഗ്ദത്തത്തിന് വേണ്ടി കാത്തിരിക്കുന്ന ആരെങ്കിലും ഉണ്ടെങ്കിൽ, வாக்குத்தத்தத்துக்காய் காத்திருக்கிற யாராவது இருக்கிறீர்கள் என்றால் നിനക്കൊരു എക്സ്പയറി ഡേറ്റ് ഉണ്ട്. உங்களுக்கு ஒரு காலாவதியின் நாள் இருக்கிறது. എക്സ്പയറി ഡേറ്റ് ഉണ്ട്. ஒரு எக்ஸ்பைரி டேட் இருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒരു പ്രവാചകനും ദൂത് പറയാതെ, ஒரு தீர்க்கதரிசியும் தீர்க்க தரிசனம் சொல்லாமலே ഈ കഴുകൻ இந்த கழுகு ഒരു റെസ്റ്റിലേക്ക് പോകും. ஒரு ஓய்வுக்கு நேராய் அது போகிறது. Praise the Lord. ஹalleluya. ഈ സമയത്ത് இந்த நேரத்துல കഴുകൻ ഒരു ബെഡിൽ പോയി കിടക്കുകയല്ല ചെയ്യുന്നത്. கழுகு போய் ஒரு பெட்ல சுகமா படுத்து தூங்கல. എന്ത് ചെയ്യുന്നറിയാമോ? என்ன தெரியுமா செய்யும்? തന്നെ ബലഹീനമാക്കിയ, ஆமென், தன்னை பலவீனப்படுத்தினதானே ഈ തൂവൽ ഇനി വേണ്ട, இந்த சிறகு இனி எனக்கு தேவையில்லை என்று சொல்லி സെറ്റായി. തൂവൽ തൂവൽ அந்த சிறகு, ചിറകോ തൂവലോ, சிறகு, இறகு, சிறகு. ഓക്കേ, ഹല്ലേലൂയ. ஹalleluya. അതിന് വേണ്ടെന്ന് പറഞ്ഞിട്ട് அது எனக்கு வேண்டாம் என்று சொல்லி അതിനെ ഓരോന്ന് വീതം കൊത്തി പറിച്ച് കളയും. அது ஒவ்வொரு இறகாக கொத்தி அதை எடுத்து விடும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. കൊത്തി പറിക്കാൻ കഴിയാത്തത് ஆமே, கொத்தி பறிக்க முடியாததை പാറകളിൽ കൊണ്ടുവച്ച് അടിച്ച് பாறையில் கொண்டு அடித்து സകല തൂവലുകളെ എടുത്ത് കളയും. எல்லா அந்த சிறகுகளையும் அது ஆமே எடுத்து விடும். ഈ ചിറക് വെച്ചാണ് കഴുകൻ പറന്നുയരുന്നത്. இந்த சிறகை வைத்துதான் கடந்த நாட்களிலே இது பறந்து உயர்ந்து போனது. ചൂടിൽ നിന്ന് രക്ഷ പ്രാപിച്ചത്, அது சூட்டில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொண்டது. തണുപ്പിൽ നിന്ന് രക്ഷപ്പെട്ടത്, குளிரில் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொண்டது. കാറ്റിൽ നിന്ന് രക്ഷപ്പെട്ടത്, காற்றில் இருந்து தன்னை தப்பித்துக் கொள்ள வைத்தது. ഇതെല്ലാം ഉപേക്ഷിക്കുക. இதையெல்லாம் அது தூக்கி போடுகிறது. ഇനി കാറ്റടിച്ചാൽ, இனி காற்றடித்தால், ചൂട് വന്നാൽ, சூடு வந்தால், തണുപ്പ് വന്നാൽ, குளிர் வந்தால் ഇനി എങ്ങനെ അതിജീവിക്കും? இது எப்படி ஆமென் ஹalleluya ஆமென் பொறுத்துக் கொள்ளும். അതാണ് കഴുകന്റെ ഫെയ്ത്ത് എന്ന് പറയുന്നത്. அதுதான் கழுகுக்கு இருக்கிற விசுவாசம் என்று சொல்லுவது. കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തിന് സ്തോത്രം പറയാം. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഈ വെയിറ്റിംഗ് പീരീഡ്, இந்த ஓய்வு காலகட்டம், ഈ വെയിറ്റിംഗ് പീരീഡ് இந்த காத்திருக்கிற காலகட்டம் നീ ഓവർകം ചെയ്താൽ, நீங்கள் மேற்கொண்டு விட்டால், പ്രൈസ് ദി ലോർഡ്, ஹalleluya, ഹല്ലേലൂയ, ஹalleluya. ഈ വെയിറ്റിംഗ് പീരീഡിലെ ചൂട്, இந்த காத்திருப்பு காலகட்டங்களில் வருகிற இந்த சூடு താങ്ങാൻ പറ്റുന്നതിനപ്പുറമാണ്. இது தாங்குவதற்கும் மேற்பட்ட சூடா ഈ இருக்கும். വെയിറ്റിംഗ് പീരീഡിലെ തണുപ്പ്, இந்த காத்திருக்கிற காலகட்டத்தில் வரக்கூடிய குளிரின் அனுபவம், അത് ഹല്ലേലൂയ, ஹalleluya, ഒത്തിരി ബുദ്ധിമുട്ടുള്ള കാര്യമാണ്. அது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. കുറച്ച് കഴിയുമ്പോ கொஞ்ச நாட்கள் முடியும் போது പുതിയ തൂവലുകൾ പുറത്തു വരും. புதிய இறகுகள் அதுக்கு முளைத்து வரும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. അത് വളർന്ന് ബലം പ്രാപിക്കുന്നത് കഴുകൻ വെയിറ്റ് ചെയ്യും. ஆமென். அது வளர்ந்து பலனை அடைகிற வரையிலும் அந்த கழுகு காத்திருக்கும்.
Praise the Lord. ஹalleluya Hallelujah. ஹalleluya. എവിടെയാ കാത്തിരിക്കുന്നതെന്ന് അറിയാമോ? எங்கே இந்த கழுகு காத்திருக்கிறது தெரியுமா? Hallelujah. ஹalleluya. ബലഹീനതയിലും பலவீனத்தின் அனுபவத்திலும் കഴുകന്റെ ഇരിപ്പ് கழுகினுடையதான தங்குமிடம் പർവ്വതങ്ങളിലാണ്. அது பர்வதத்துக்கு மேலே. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்களுடைய கையை பிடிச்சு சொல்லுங்க, എന്ത് പ്രതികൂലം വന്നാലും, என்ன போராட்டம் வந்தாலும், എന്ത് പ്രതിസന്ധി വന്നാലും, என்ன എതിർപ്പുകൾ നീ வந்தாலும் താഴ്വരയിലോട്ട് ഇറങ്ങി വരരുത്. நீங்கள் தாழ்விலே இறங்கி வராதீர்கள். നീ ഉയരത്തിൽ തന്നെ ഇരിക്കണം. நீங்கள் உயரத்தில் தான் நிலைத்திருக்க வேண்டும். കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞാട്ട്, கரங்களை தட்டி சொல்லுவோம், ശക്തിയോടെ കരങ്ങളെ അടിച്ചു പറ, பலமாய் கைகளை தட்டி சொல்லுவோம், ദൈവം നിന്നെ വിളിച്ചു എങ്കിൽ, தேவனே உங்களை அழைத்தார் என்றால், ദൈവം നിന്നെ സെലക്ട് ചെയ്തു എങ്കിൽ, ஆமென், தேவன் உங்களை தெரிந்து கொண்டார் என்றால், ദൈവം നിന്നെ സ്ഥാപിച്ചിരിക്കുന്നത് தேவன் தான் உங்களை ஸ்தாபித்திருக்கிறார். അത്യുന്നതങ്ങളിലാണ്. ஆமென், அவருடைய ஆமென் உன்னதமானுடைய மறைவிலே. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഉന്നതങ്ങളിലാണ് ദൈവം നിന്നെ ഇരുത്തിയിരിക്കുന്നത്. உன்னத நிலையில் தான் கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். ഇനി പുതിയ ചിറക് വളരെ മനോഹരമായിരിക്കും. ஆமென், இந்த புதிய சிறகுகள் வளரும்போது அது மிகவும் அழகா இருக்கும். നല്ല ഗ്ലേസിംഗ് ഉള്ളതായിരിക്കും. நல்ல அழகாய் பளபளவு என்று இருக்கும். വെയിറ്റ് ചെയ്ത കഴുകന്റെ ഒരു വരവുണ്ട്. ஆமென், காத்திருந்த கழுகுக்கு வரக்கூடிய வரவை, ഒരു കംബാക്ക് ഉണ്ട്. அதற்கு ஒரு மீண்டும் வரக்கூடிய அனுபவம் இருக்கிறது. സകല പ്രതികൂലത്തെ കീറി മുറിച്ചുകൊണ്ട് പറക്കുന്ന ചില കഴുകന്മാരെ ദൈവം 2025ലേക്ക് വെൽക്കം ചെയ്യുകയാണ്. കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞു. ஓ, சகல போராட்டத்தையும் கிழித்து கொண்டு சிறகடித்து பழக்கிற ஓ ஹalleluya கழுகன்மாரை, கழுகுகளை 2024 கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார். 2024 നീ തീർന്നു പോകാത്തത്, நீங்கள் முடிந்து போவது இல்லை, തീർന്നു പോകാത്തത്, நீங்கள் முடிந்து போகாதது, നീ ഒരു കഴുകനായത് കൊണ്ടാണ്. நீங்கள் ஒரு கழுகு என்றதினாலே தான். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். 80 വയസ്സായി എങ്കിലും 80 വയதானது என்றாலும் സെഖരിയാവ് ഒരു കഴുകനായിരുന്നു. சகரியா ஒரு கழுகாக இருந்தார். പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇത്രയും പ്രായം ചെന്നിട്ടും இவ்வளவு வயதான பின்பும் ആലയത്തിൽ പോകാൻ സെഖരിയാവിന് ഒരു മടിയുമില്ലായിരുന്നു. ஆலயத்துக்கு போக இந்த சகரியாவுக்கு எந்த சோர்வும் சோம்பேறித்தனமும் இல்லாமல் இருந்தது. ദൈവാലയത്തിൽ പോയി ശുശ്രൂഷ ചെയ്യുമ്പോൾ தேவ ஆலயத்துக்கு போய் ஊழியம் செய்வதற்கு ഇതാ യാഗപീഠത്തിൽ ദൂതൻ വന്ന് നിൽക്കുന്നു. அங்கே அவன் போய் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது இதோ பலிபீடத்தில் தூதன் வந்திருக்கிறார். അല്ലെങ്കിൽ ലൂക്കോസ് 1:11 മുതൽ 13 വരെ വായിക്കുമ്പോൾ ஆமே, லூக்கா 1:11 முதல் 13 வரை வாசிக்கும் போது അപ്പോൾ കർത്താവിന്റെ ദൂതൻ அப்பொழுது கர்த்தருடைய தூதன் ധൂപപീഠത്തിന്റെ വലത്ത് ഭാഗത്ത് നിൽക്കുന്നവനായിട്ട് പ്രത്യക്ഷനായി. தூபபீடத்தின் வலது பக்கத்திலே நிற்கிறவனாக அவனுக்கு தரிசனமானார். ഹല്ലേലൂയ. വായിച്ചേ. ஆமென். சகரியா அவனை கண்டு கலங்கி பயமடைந்தான். தூதன் அவனை நோக்கி, சகரியாவே பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகிய எலிசபெத் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഇവൻ കർത്താവിന്റെ വേല ചെയ്യുന്നവനാണ് എങ്കിലും இவன் கர்த்தருடைய வேலையை ஊழியத்தை செய்கிறவன் என்றாலும் கூட ഇവന്റെ കുടുംബത്തിൽ പിശാച് ഒരു നുകം വെച്ചിട്ടുണ്ടായിരുന്നു. இவனுடைய குடும்பத்திலே பிசாசு ஒரு நுகத்தை வைத்திருந்தான். ആ നുകം அந்த நுகம் കുഞ്ഞുങ്ങളില്ലായിരുന്നു. ஆமே, பிள்ளையற்றவர்களாக இருந்தது. ഇവൻ പ്രാർത്ഥിച്ചപ്പോൾ അനേകം പേർക്ക് കുഞ്ഞുങ്ങളെ കിട്ടി. இவர் ஜெபித்த போது அநேகருக்கு பிள்ளை பாக்கியம் கிடைத்தது. പക്ഷെ യവന് മാത്രം പിള്ളേരില്ല. ஆனா இவருக்கு மட்டும் பிள்ளை கிடைக்காமல் இருந்தது. എലിസബത്തിന് മാത്രം കുഞ്ഞുങ്ങളില്ല. எலிசபெத்துக்கு மட்டும் பிள்ளை இல்லாமல் இருந்தது. ആമേൻ. ഒത്തിരി നിന്ദിക്കപ്പെട്ടു, அதிகமாய் அவள் நிந்திக்கப்பட்டார், ഒത്തിരി അപമാനിക്കപ്പെട്ടു, அதிகமாய் அவமானப்படுத்தப்பட்டார். വളരെ ഭാരത്തോടെ ഇരിക്കുമ്പോൾ மிகவும் பாரத்தோடு இருந்தபோது ആമേ ദൈവത്തിന്റെ ദൂതൻ தேவனுடைய தூதன் ആമേൻ സെഖരിയാവിന്റെ അടുക്കിലേക്ക് ഇറങ്ങി വരിക. சகரியாவின் அருகே இறங்கி வருகிறார். ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഹല്ലേലൂയ. ஹalleluya. 400 വർഷങ്ങൾക്ക് ശേഷം 400 வருஷங்களுக்கு பின்பு പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென், ഒരു ദൂത് ஒரு தூதன் ഒരു ദൂത്
ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை ദൈവം പൈതൽ കേൾക്കുകയാണ്. ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் கேட்கிறார்கள். നിന്റെ ഭാര്യ എലിസബത്ത് ഗർഭം ധരിച്ച്, உன்னுடைய மனைவி ஆகிய இந்த எலிசபெத் கர்ப்பம் தரித்து ഒരു മകനെ പ്രസവിക്കും. ஒரு മകனை பெற்றெடுப்பாள். അവന്റെ പേര് அவன் பேர் യോഹന്നാൻ എന്നായിരിക്കും. யோவான் என்று பெயரிட வேண்டும் என்று சொல்கிறார். കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം പറ. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். വിവാഹം കഴിഞ്ഞിട്ട് 15, 13, 20 വർഷമായ ചിലര്, ஆமே, விவாகம் முடிந்து 13, 15, 20 வருஷமான சிலர், കുഞ്ഞുങ്ങളില്ലാത്ത ചിലർക്ക്, பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிற சிலருக்கு ഇന്ന് ഞാനൊരു സദ്വർത്താനം പറയുന്നു. இன்றைக்கு ஒரு சந்தோஷமான நற்செய்தியை சொல்கிறேன். മെഡിക്കൽ സയൻസ് റിപ്പോർട്ട് എഴുതി, ஆமே, மருத்துவ அறிவியல் அறிக்கை ஆமென் சொன்னது, ആമേ, നിനക്കിനി ഒരിക്കലും പിള്ളേരുണ്ടാകത്തില്ല. இனி உனக்கு பிள்ளை பேர் உண்டாகாது. നിനക്ക് PCOD പ്രോബ്ലം ആണ്. உனக்கு PCOD ப்ராப்ளம் இருக்கிறது. നിനക്ക് ആ പ്രോബ്ലം ഉണ്ട്. உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கிறது. ഈ പ്രോബ്ലം ഉണ്ട്. இந்த பிரச்சனை இருக்கிறது. നിനക്ക് കുഞ്ഞുങ്ങൾ കിട്ടത്തില്ല. உனக்கு பிள்ளை கிடைக்காது. അനാഥശാലയിൽ നിന്ന് പിള്ളേരെ എടുത്ത് വളർത്ത്. அநாதை ஆசிரமத்திலிருந்து பிள்ளையை தத்தெடுத்து நீ No, வளர்த்துக்கொள். no, no, no. இல்லை இல்லை இல்லை. ദൂതൻ പറയുന്നു, தூதன் சொல்கிறார், നിനക്ക് ഞാൻ കുഞ്ഞുങ്ങളെ തരും. உனக்கு நான் பிள்ளைகளை தருவேன். കുഞ്ഞുങ്ങളില്ലാത്തവരൊക്കെ കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ച്, பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிறவர்கள் கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். മാതാപിതാക്കൾ കരങ്ങളെ അടിച്ച് തലമുറയ്ക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിച്ച്, ஆமென். தாய் தகப்பன்மார் தலைமுறைகளுக்காய் கைகளை தட்டி ஜெபிப்போம். 2025 2025 കുഞ്ഞുങ്ങളില്ലാത്ത ചില കുടുംബങ്ങളുടെ മേല്, பிள்ளைகள் இல்லாமல் இருக்கிற சில குடும்பத்தின் மேல் ആമേ, തലമുറയെ ദൈവം തരുമെന്ന് தலைமுறையை தேவன் தருவார் என்று പരിശുദ്ധാത്മാവ് ഈ പകൽ പ്രവചിച്ചു പറയുന്നു. பரிசுத்த ஆவியானவர் இந்த பகலிலே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം പറ. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்தரிப்போம். പോരാ പോരാ പോരാ, போதாது போதாது, நல்ல கைகளை தட்டி. come on. Come on, hallelujah. എല്ലാ അവിശ്വാസങ്ങളും മാറട്ടെ. எல்லா விசுவாசங்களும் மாறி போகட்டும். എല്ലാ സംശയങ്ങളും മാറട്ടെ. எல்லா சந்தேகங்கள் மாறட்டும். യേശുവിന്റെ നാമത്തിൽ. come on. இயேசுவின் நாமத்தில். come on church, come on, come on, come on. Come on சபையே, நல்ல கைகளை in the தட்டி. name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். ഒരിക്കൽ ദൂതൻ അബ്രഹാമിന്റെ അടുക്കൽ വന്നിട്ട് പറഞ്ഞു, ஒருமுறை தூதன் ஆபிரகாமிடத்தில் வந்து சொன்னார், praise the Lord, ஹalleluya, ആകാശത്തിലെ നക്ഷത്രങ്ങളെ പോലെ, வானத்தின் நட்சத்திரங்களைப் போல, സമുദ്രത്തിലെ മണൽത്തരി പോലെ, கடற்கரை மணலைப் போல നീയും നിന്റെ തലമുറയും நீயும் உன் தலைமுறையும் വർദ്ധിച്ചു പെരുകും. வர்த்தித்து பெருகுவீர்கள். തുതിയും കോട്ടയോട് പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു. துதியின் கோட்டை சபையை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். പാസ്റ്റർ നിക്സൺ പോൾ അവர்களോട് പരിശുദ്ധാത്മാവ് പറയുന്നു. பாஸ்டர் நிக்சன் பவுல் அவர்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். അബ്രഹാമിനോട് പറഞ്ഞ അതേ വേട്, ஆபிரகாமிடத்தில் சொன்ன அதே தேவன், നിന്റെ സഭ உங்கள் சபை ആകാശത്തിലെ നക്ഷത്രങ്ങളെ പോലെയും, வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும், സമുദ്രത്തിലെ മണൽത്തരി പോലെയും, கடல் கரை மணலைப் போலவும், തിരുനെൽവേലിയിൽ திருநெல்வேலியில் പടർന്ന് പന്തലിക്കുമെന്ന് ஓ அது படர்ந்து வளரும் என்று സൈന്യങ്ങളുടെ യഹോവ சேனைகளின் கர்த்தர் ദൂത് പറയുന്നു. தீர்க்க தரிசன வார்த்தையை சொல்லுகிறார். 2025 2025 സഭയ്ക്ക് വേണ്ടിയിട്ട് சபைக்காக പ്രോപ്പർട്ടികൾ നൽകപ്പെടും. ஓ நிலங்கள் கொடுக்கப்படும். കരങ്ങളെ അടിച്ച് கரங்களை தட்டி. പോരാ, come on. போதாது, நல்ல வல்லமையாய் கரங்களை I தட்டி. prophesy in the name of Jesus. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தீர்க்க தரிசனத்தை பேசுகிறேன். ആംബുലൻസിൽ ജനങ്ങളെ ഇവിടെ കൊണ്ടുവരും. ஆம்புலன்ஸ்ல ஜனங்களை இந்த சபையிலே கொண்டு வருவார்கள். രോഗികൾ സൗഖ്യം പ്രാപിക്കും. வியாதியஸ்தர்கள் சுகத்தை பெற்றுக் கொள்வார்கள். മരിച്ചവർ ഉയർത്തെഴുന്നേൽക്കും. மரித்தோர் உயிரோடு எழும்புவார்கள். കരങ്ങളെ അടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுவோம். തിരുനെൽവേലിയിലെ திருநெல்வேலியிலே സകല ഹോസ്പിറ്റലുകളെയും எல்லா மருத்துவமனைகளையும் ആമേൻ കാലിയാക്കുന്ന ஓ வெற்றிடமாக்குகிற ഒരു അഭിഷേകം, ஒரு அபிஷேகம். കരമടിച്ചു പറ. எல்லாரும் கைகளை தட்டி சொல்லுவோம். ഇതൊരു ബെഥസ്തയായി മാറും. இது ஒரு பெதஸ்தா குளமாய் மாறும். രോഗികൾ സൗഖ്യം പ്രാപിക്കും. வியாதியஸ்தர் சுகப்படுவார்கள். യെസ് 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 எஸ் ஆமென். கைகளை தட்டி, கைகளை தட்டி. എന്നോട് പരിശുദ്ധമായി പറയുന്നു. என்னிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் இப்படி சொல்லுகிறார். അതത് സമയത്ത് ஏற்ற நேரத்தில் രോഗികൾ வியாதிஸ்தர்கள் തുടർമാനമായി ஓ தொடர்ச்சியாய் സൗഖ്യം പ്രാപിച്ചുകൊണ്ടിരിക്കും. சுகத்தை பெற்றுக்கொண்டே இருப்பார்கள். ഹല്ലേലൂയ, ஹalleluya, ஹalleluya. ദൈവാത്മാവ് സംസാരിക്കുമ്പോൾ தேவ ஆவியானவர் பேசும்போது തിരിച്ച് സംസാരിക്കരുത്. நாம் அவரிடத்தில் எடுத்து பேசக்கூடாது. ഹല്ലേലൂയ. ஹalleluya. അതായത്
அப்படி என்று சொன்னார். തർക്കുത്തരം പറയരുത്. அப்படி என்றால் தர்க்கமான வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. വാ മൂടി കേട്ടോണ്ടിരിക്കണം. வாயை மூடி அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். കഴിയുമെങ്കിൽ ആമേൻ പറയണം. முடியும் என்றால் ஆமென் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள வேண்டும். സ്തോത്രം പറയണം. ஸ்தோத்திரம் சொல்லணும். കൈയടിക്കണം. கை தட்ட வேண்டும். സെഖര്യാവ് ആമേനും പറഞ്ഞില്ല, சகரியா ஆமென் என்று சொல்லவில்லை, സ്തോത്രവും പറഞ്ഞില്ല, ஸ்தோத்திரமும் சொல்லவில்லை, ഹല്ലേലൂയയും പറഞ്ഞില്ല. ஹல்லேலூயாவும் சொல்லவில்லை. കാരണം 400 വർഷത്തെ ആ എഫക്ട് അവന്റെ മേലുണ്ടായിരുന്നു. அந்த 400 வருஷத்தின் இருண்ட காலத்தின் தாக்கம் அவனின் மேல் இருந்தது. പ്രാർത്ഥന ഉണ്ടായിരുന്നു, ஜெபம் இருந்தது, അഭിഷേകം ഇല്ലായിരുന്നു. ஆனா அபிஷேகம் இல்லாமல் இருந்தது. Praise the Lord. ஆமென். അഭിഷേകം ഇല്ലാത്തവന്റെ മേൽ വരുന്ന ഒരു പ്രവൃത്തിയാണ്, அபிஷேகம் இல்லாதவர்களுக்கு மேல வருகிற ஒரு செயல்பாடுதான் അവിശ്വാസം. அவிசுவாசம். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈകൊടുത്തിട്ട് പറഞ്ഞു, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. അവിശ്വാസം എവിടെയാ ഉണ്ടാകുന്നത്? அவிசுவாசம் எங்கே உண்டாகிறது? സംശയം എവിടെയാ ഉണ്ടാകുന്നത്? சந்தேகம் எங்கே உருவாகிறது? പ്രാർത്ഥന കുറയുമ്പോൾ, ஜெபம் குறையும் போது. Praise the Lord. ஆமென். അഭിഷേകം കുറയുമ്പോൾ, அபிஷேகம் குறையும் போது സെഖര്യാവ് சகரியா അതെങ്ങനെ നടക്കും? அது எப்படி நடக்கும்? എന്റെ ഭാര്യയ്ക്ക് 70 വയസ്സായി, என் மனைவிக்கு 70 வயதாகிறது, എനിക്ക് 80 വയസ്സായി, எனக்கு 80 வயதாகிறது. എങ്ങനെ നടക്കും? எப்படி நடக்கும்? അവർക്ക് PCOD-യുടെ പ്രോബ്ലം ഉണ്ട്. ஆமே, அவருக்கு பிசிஓடி பிரச்சனை இருந்தது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരു സ്പെഷ്യലിസ്റ്റ് ഗൈനോക്കോ പറഞ്ഞു, ஆமே, கைனகாலஜி டாக்டர் சொன்னார். ഒരു സ്പെഷ്യലിസ്റ്റ് ഗൈനോക്കോ പറഞ്ഞു, ஒரு ஆமே ஹல்லேலூயா ஸ்பெஷலிஸ்ட் கைனோ சொன்னார், നിന്റെ ഭാര്യയ്ക്ക് ഒരിക്കലും കുഞ്ഞുണ്ടാവില്ല. உன் மனைவிக்கு ஒரு நாளும் பிள்ளை பேரே இருக்காது. നിന്റെ ഭാര്യയ്ക്കും പ്രശ്നമുണ്ട്, உன் மனைவிக்கும் பிரச்சனை இருக்கிறது, നിനക്കും പ്രശ്നമുണ്ട്. உனக்கும் பிரச்சனை இருக்கிறது. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അപ്പൊ സെഖര്യാവ് ദൂതന്റെ വാക്കിനെ കാട്ടിയും, அப்போ சகரியா இந்த தூதனுடைய வார்த்தையை காட்டிலும் ഡോക്ടറിന്റെ വാക്കിനാ പ്രാധാന്യം നൽകിയേ. மருத்துவர் சொன்ன வார்த்தைக்குத்தான் முக்கியத்துவத்தை அதிகமாய் கொடுத்தார். ഞാൻ ഇന്നത്തെ സെഖര്യാവിന്റെ കാര്യമാണ് പറയുന്നത് കേട്ടോ. நான் இன்றைய காலகட்டத்தின் சகரியாவின் காலத்தை தான் சொல்றேன். ആ കാലഘട്ടത്തിൽ പോയി നിങ്ങൾ ബൈബിൾ വായിച്ചിട്ട് ദുരുപദേശം പറഞ്ഞെന്ന് പറയരുത്. அந்த காலகட்டத்திலே நீங்கள் நினைத்து இது துருபதேசம் என்று சொல்லக்கூடாது. ഞാനൊരു ഉദാഹരണം പറയുന്നതാ. உதாரணமாக இதை நான் சொல்லுகிறேன். ഇന്നാണ് ദൂതൻ വന്ന് ഇങ്ങനെയൊക്കെ പറഞ്ഞാൽ നമ്മൾ പറയുന്ന കാര്യങ്ങളാ പറയുന്നത്. இன்றைக்கு தூதன் நம்மிடத்தில் சகரியாவுக்கு சொன்னது போல சொன்னால் அப்படிதான் நடக்கும் என்று சொல்லுகிறேன். അലമാര തുറന്ന് സർട്ടിഫിക്കറ്റുകളൊക്കെ കാണിച്ചു കൊടുക്കും. ஆமென். பீரோவை திறந்து அந்த சான்றிதழ் சர்டிபிகேட் எல்லாம் நம்ம காட்டுவோம். ഇതെല്ലാം പറഞ്ഞപ്പോൾ இதெல்லாம் சொன்னபோது ദൂതൻ പെക്കളഞ്ഞു. தூதன் சொன்னார். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. നെഗറ്റീവ് പറയുന്നവരെ കൂടെ, எதிர்மறையான அவிசுவாச வார்த்தைகளை சொல்லுகிறவங்க கூட ദൂതൻ നിൽക്കത്തില്ല. தூதன் நிற்பதில்லை. ഹല്ലേലൂയ. സാന്നിധ്യം അവനെ വിട്ടു പോകും. பிரசன்னம் அவனை விட்டு விலகி போகும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. പോയ പോക്കിൽ ഒരു കാര്യം പറഞ്ഞു. அவன் போகும் பொழுதே ஒரு காரியத்தை சொல்லுகிறான். ഞാൻ പറഞ്ഞത് നിവർത്തിയാകുന്നത് വരെ, நான் சொன்னதெல்லாம் நிறைவேறுகிற காலம் வரையிலும் നിന്റെ വായെ உன் வாயை ഞാൻ സിപ്പിടുകയാണ്. நான் ஜிப்ப போட்டு மூடுறேன். ഇനി ഞാൻ പറഞ്ഞത് നടക്കാതെ இனி நான் சொன்னது நிறைவேறாமல் നീ വാ തുറക്കത്തില്ല. நீ வாயை திறக்க முடியாது. കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞാൽ கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ഇന്ന് പകല് പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, இந்த பகலிலே பரிசுத்தாவியானவர்களை பார்த்து சொல்லுகிறார், ദൈവ പ്രവർത്തിക്ക് വിരോധമായി, தேவனுடைய கிரியைகளுக்கு விரோதமாக, ദൈവത്തിന്റെ അഭിഷിക്തന് വിരോധമായി, தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாக, പ്രാർത്ഥിക്കുന്ന നിനക്ക് വിരോധമായി, ஜெபிக்கிற உங்களுக்கு விரோதமாக, നിന്റെ വാഗ്ദത്തത്തിന് വിരോധമായി, உங்கள் வாக்கு தத்தங்களுக்கு விரோதமாக സംസാരിച്ച ചിലതിന്റെ വായെ, பேசின சிலருடைய வாயை ഇന്ന് പകൽ ദൈവം അടയ്ക്കുന്ന പകലാണ്. இந்த பகல் அடைத்து போடுகிற பகலாயிருக்கிறது. കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തിന് സ്തോത്രം പറ. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்தரிப்போம். നീ രക്ഷപ്പെടത്തില്ലെന്ന് പറഞ്ഞവന്റെ വാ അടഞ്ഞു പോകും. ஓ, நீ தப்பித்துக் கொள்ள முடியாது என்று சொல்லுடைய வாய் அடைக்கப்படும். നീ രക്ഷപ്പെടത്തില്ലെന്ന് പറഞ്ഞവന്റെ വാ അടഞ്ഞു പോകും. நீ தப்பித்துக் கொள்ள மாட்டாய் என்று சொல்லுடைய வாய் அடைக்கப்படும். നീ ഉയരത്തില്ലെന്ന് പറഞ്ഞവന്റെ വാ അടഞ്ഞു പോകും. நீ உயர மாட்டாய் என்று சொல்லுடைய வாய் அடைக்கப்படும். നീ അനുഗ്രഹിക്കുന്നതിന് പകരം நீ ஆசீர்வதிக்கப்படுவதற்கு பதிலாக നിന്നെ ശപിച്ചവന്റെ വാ உன்னை சபித்தவருடைய வாய் അടഞ്ഞു പോകും. அடைக்கப்படும். കരമടിച്ചു പറ. கை தட்டி சொல்லுவோம், നീ ദൈവത്തിന്റെ നീ ദൈവ- അഭിഷിക്തനാണ്. நீ தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட நபர். You are anointed one. நீ தேவனால் அபிஷேகப்பட்ட நபர். You are child of God. நீ தேவனுடைய பிள்ளை. കരമടിച്ച് ആരും മൗനമായിരിക്കാതെ கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். யாரும் மௌனமாக இருக்க வேண்டாம். ദൈവം നിനക്ക് വേണ്ടി ഇടപെടാൻ പോവാ. தேவன் உங்களுக்காய் பேச போகிறார். Yes. கைகளை தட்டி Yes. Receive the fire. அக்கினியை பெற்றுக்கொள்வோம். Receive the fire. அக்கினியை பெற்றுக்கொள்வோம். Receive the fire. அக்கினியை பெற்றுக்கொள்வோம். தானகபா. கைகளை தட்டி வாய்களை திறந்து
2024 ദൈവത്തിന്റെ അഭിഷിക്തന്മാർക്ക് വിരോധമായി தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாய் ആമ യൂട്യൂബിനകത്ത് വന്നിരുന്ന് யூடியூப்ல வந்திருந்து ആമയെ സ്തോത്രം റോസ്റ്റ് ചെയ്തവനെയും ஆமே வறுத்தெடுத்தவனையும் ഹല്ലേലൂയ ஹalleluya നെഗറ്റീവ് പറഞ്ഞവനെയും எதிர்மறையாய் பேசினவனையும் ദൈവദാസന്മാരെ കുറ്റം പറയുന്നവനെയും தேவனுடைய ஊழியர்களை குறை சொன்னவனையும் വായെ അടയ്ക്കുന്ന வாயை அடைத்து போடுகிற ദൈവദൂതന്മാരെ தேவனுடைய தூதர்களை ദൈവം ഇറക്കി വിടാൻ പോവാ தேவன் இறக்கி விட போகிறார் കരം അടിച്ചു പറ கை தட்டி சொல்லவும் നിന്നെ ദൈവം വിളിച്ചത് உன்னை தேவன் அழைத்தது സഭയെ കുറ്റം പറയാനല്ല சபையை குறை சொல்ல அல்ல ദൈവദാസന്മാരെ കുറ്റം പറയാനല്ല தேவனுடைய ஊழியர்களை குறை சொல்ல அல்ல ദൈവത്തെ സ്തോത്രം ചെയ്യുവാൻ தேவனை துதிக்க come on come on receive the fire அக்னியை பெற்றுக்கொள்ளும் ആരും മൗനമായിരിക്കാതെ யாரும் மௌனமாய் இருக்க வேண்டாம் അന്യഭാഷ വരമുള്ളവർ அந்நிய பாஷை வரத்தை பெற்றவர்கள் use அதை your பயன்படுத்துங்கள் authority உன் அதிகாரத்தை பயன்படுத்துங்கள் അന്യഭാഷകൾ പറഞ്ഞ ആരാച്ചോ அந்நிய பாஷை சொல்லி ആരും ஆராதிப்போம் മൗനമായിരിക്കാതെ யாரும் மௌனமாய் இருக்க it வேண்டாம் is the time for revival இது எழுப்புதலின் நேரம் it is the time for revival இது எழுப்புதலின் it நேரம் is the time for revival இது எழுப்புதலின் நேரம் receive the fire அக்னியை பெற்றுக்கொள் പിടിച്ചോ பெற்றுக்கொள் തൊടുതം Yes. தொடுகிறார் ரபாலா திடாபலா ஷாம்பனா எஸ் ரிபாலா തുറക്കട്ടെ திறக்கப்படுவதாக திறக்கப்படுவதாக கைகளை தட்டி வாயிலை திறந்து கர்த்தரை துதிப்போம் രോഗികൾ സൗഖ്യം പ്രാപിക്കട്ടെ வியாதிஸ்தர் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும் നിനക്ക് വിരോധമായി உங்களுக்கு விரோதமாக നിന്റെ തലമുറയ്ക്ക് വിരോധമായി தலைமுறைக்கு விரோதமாக നിന്റെ ശുശ്രൂഷയ്ക്ക് വിരോധമായി ஊழியத்திற்கு விரோதமாக വായ് തുറന്ന வாயை திறந்த സകല ശത്രുവിന്റെ வாயை அடைക്കുന്ന வாயை அடைத்து போடுகிற ഒരു അഭിഷേകം இப்பொழுதே எஸ் ஹalleluya ഹല്ലേലൂയ ஹalleluya മനസ്സിലായ ഒരു ദൈവത്തെ സ്തുതിച്ചേ அமை புரிந்து கொண்டவங்க தேவனை துதிப்போம் ഹല്ലേലൂയ இனி நீங்கள் വീട് வைத்து അതിനകത്ത് താമസിക്കാതെ அதற்குள்ள வாசம் பண்ணாமல் നിന്റെ ഓപ്പോസിറ്റ് ഇരുന്ന് സംസാരിച്ച വാ തുറക്കത്തില്ല ஆமே உங்க வீட்டுக்கு முன்னாடி இருந்து பேசனுடைய வாய் திறக்கப்படாது ഹല്ലേലൂയ ஹalleluya അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറ பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க നിന്റെ വാഗ്ദത്തം നിറവേറുന്നത് വരെ உன்னுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற வரையிலும் നിന്റെ ശത്രു உன் சத்ரு നിനക്ക് വിരോധമായി உனக்கு விரோதமாக വാ തുറക്കത്തില്ല வாயை திறப்பது இல்லை നിനക്കെതിരെ അപവാദം പറഞ്ഞവൻ உங்களுக்கு விரோதமாய் அவமான வார்த்தைகளை சொன்னவர்கள் ഇനി വാ തുറക്കത്തില്ല இனி வாயை திறப்பதில்லை നിന്നെ നിന്ദിച്ചവൻ உங்களை நிந்தித்தவர்கள் ഇനി വാ തുറക്കത്തില്ല இனி வாயை திறப்பதில்லை നിന്നെ പരിഹസിച്ചവൻ உங்களை பரிகாசம் செய்தவர்கள் ഇനി വാ തുറക്കത്തില്ല இனி வாயை திறப்பதில்லை ദൂതൻ തൊടും தூதன் தொடுவார் ഹല്ലേലൂയ ஹalleluya സെക്കറിയാവിന്റെ വായെ അടച്ച് சகரியாவின் வாயை அடைத்து എലിസബത്തിന്റെ ഗർഭത്തെ തുറന്നു எலிசபெத்தின் கர்ப்பத்தை தேவன் திறந்தார் അടുത്തിരിക്കുന്നവരെ തൊട്ടിട്ട് പറ பக்கத்துல உள்ளவங்களை தொட்டு சொல்லுங்க ചിലതിന്റെ വഴിയെ അടച്ചിട്ട് சிலருடைய வழியை அடைத்து விட்டு നിന്റെ വഴി ദൈവം ഓപ്പൺ ആക്കും உன்னுடைய வழியை தேவன் திறந்து வைப்பார் കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞേ கரங்களை தட்டி சொல்லுவோம் ഇന്നലെ വരെ நேற்று வரையிலும் നിന്റെ വഴിക്ക് உங்கள் வழியிலே തടസ്സമായി നിന്ന് தடையாய் நின்ற ചിലതിന്റെ വഴി അടച്ചിട്ട് சிலருடைய வழியை அடைத்து விட்டு നിന്റെ വഴി ദൈവം തുറക്കും உங்கள் வழியை தேவன் திறப்பார் 2025 அடைக்கப்பட்ட വാതിലല്ല அடைக்கப்பட்ட வாசலா அல்ல തുറക്കപ്പെട്ട വാതിൽ திறக்கப்பட்ட வாசல் ഓപ്പൺ ഡോർ திறந்த வாசல் ഓപ്പൺ ഡോർ திறந்த வாசல் கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம் ஹalleluya ஹalleluya ഹല്ലേലൂയ ஹalleluya ചില പ്രൊഫറ്റിക്കൽ വേർഡ് ഞാൻ പറയാ ஒரு தீர்க்கதரிசன வார்த்தையை சொல்கிறேன் 2025 the year of open door அது திறப்பின் வாசலின் வருஷமா இருக்கும் Praise the Lord. ഞാൻ ഈ പറയുന്ന പ്രൊഫറ്റിക്കൽ വേർഡ് நான் சொல்லுகிற ஒவ்வொரு தீர்க்கதரிசன வார்த்தைகளையும் നിങ്ങളുടെ പ്രയർ റൂമിലോ உங்களுடைய ஜெப அறையிலோ നിങ്ങളുടെ ബെഡ്റൂമിലോ உங்களுடைய படுக்கை அறையிலோ നിങ്ങൾ എഴുതി ഒട്ടിച്ചു വയ്ക്കുക நீங்கள் எழுதி ஒட்டி வையுங்கள் 2025 നിങ്ങൾ അത് കണ്ടിരിക്കും நீங்கள் அதை பார்த்து அனுபவித்திருப்பீர்கள் 2025 the year of open door அது திறப்பின் வாசலின் வருஷமா இருக்கும் ജോലിയുടെ വാതിൽ തുറക്കും
வேலைக்குரிய வாசல்கள் திறக்கப்படும். രാജ്യത്തിന്റെ വാതിൽ തുറക്കും. தேசங்களின் வாசல் திறக்கப்படும். ശുശ്രൂഷയുടെ വാതിൽ തുറക്കും. ஊழியத்துக்குரிய வாசல்கள் திறக்கப்படும். ഫിനാൻഷ്യൽ ഡോർ ഓപ്പൺ ആകും. பொருளாதார வாசல் திறக்கப்படும். പ്രൊമോഷന്റെ വാതിൽ ഓപ്പൺ ആകും. உயர்வின் வாசல்கள் திறக்கப்படும். USA UK കാനഡയും ഓസ്ട്രേലിയ ന്യൂസിലൻഡ് വിസ നിന്റെ കയ്യിൽ വരും. ஆமே USA கனடா UK ஆமே நியூசிலாந்துடைய விசா உங்க கரத்துல வரும். നിന്റെ വെയിറ്റിംഗ് പീരീഡ്, உங்கள் காத்திருக்கிற காலங்கள் എക്സ്പയറി ഡേറ്റ് എന്ന സന്തോഷ വാർത്ത அது காலாவதி ஆனது என்று சொல்லுகிற சந்தோஷ வார்த்தை ഇന്ന് ഞാൻ അറിയിക്കുന്നു. இன்றைக்கு நான் அறிவிக்கிறேன். I declare the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் அவற்றை அறிக்கை செய்கிறேன். I declare and decree in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் நான் அதை அறிக்கை செய்கிறேன். എക്സ്പയറി ഡേറ്റ് വന്നു കഴിഞ്ഞു. எக்ஸ்பைரி டேட் வந்து விட்டது. Praise the Lord. ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. സെഖരിയാവിന്റെ കാത്തിരിപ്പിന് എക്സ്പയറി ഡേറ്റ് അറിയിക്കാനാ ദൂതൻ വന്നത്. சகரியாவின் காத்திருக்கிற காலகட்டங்களுக்கு முடிவு வந்தது என்று இந்த தூதன் அறிவிக்க வந்தார். അവൻ ഏറ്റെടുത്തില്ല. ஆமென். അവൻ ആ ദൂത ഏറ്റെടുത്തില്ല. அந்த வார்த்தையை அவன் ஏற்றுக்கொண்டார். സെഖരിയാവിന്റെ വായ ദൈവം അടച്ചു കളഞ്ഞു. ஆமென். சகரியாவின் வாயை ஆமென் அவர் அடைத்து போட்டார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒന്ന് കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ചു. கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். ലേവി ഗോത്രത്തിൽപ്പെട്ട ഒരു കുടുംബമാണ് லேவி கோத்திரத்தில் உள்ள ஒரு குடும்பம் தான் സെഖരിയാവിന്റെ കുടുംബം. சகரியாவின் குடும்பமாய் இருந்தது. Praise the Lord. ஹல்லேலூயா. അഭിഷേകം നിന്റെ മേൽ വന്നു എങ്കിൽ, அபிஷேகம் உங்கள் மேல் வந்தது என்றால் നിന്റെ കുടുംബത്തിലെ നുകം അഭിഷേകം തകർക്കും. உங்கள் குடும்பத்தின் நுகத்தை அபிஷேகம் உடைத்தெறியும். അഭിഷേകമുള്ള കുടുംബത്തിൽ அபிஷேகம் உள்ள குடும்பத்தில் കഷ്ടതയോ ശാപമോ ഇരുന്നാൽ, கஷ்டங்களோ சாபமோ இருந்தால், ബുദ്ധിമുട്ടുകളോ ഇരുന്നാൽ பிரச்சனைகள் இருந்தால் അത് നിലനിൽക്കത്തില്ല. அது நிலைத்து நிற்பதில்லை. സകലതും തകർക്കുന്ന ഒരു അഭിഷേകം எல்லாவற்றையும் உடைத்து போடுகிற அபிஷேகம் നിന്റെ കുടുംബത്തിൽ വെളിപ്പെടാൻ പോവുകയാണ്. உங்கள் குடும்பத்தில் வெளிப்பட போகிறது. Anointing on the way. அபிஷேகம் வந்து கொண்டிருக்கிறது. കരങ്ങളെ അടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுவோம். നീ ഇരിക്കുന്ന സ്ഥലത്ത് நீங்க இருக்கிற இடத்திலே നിന്റെ നുകത്തെ പൊളിക്കുവാൻ, உங்கள் நுகத்தடியை உடைத்தெறிகிற, നിന്റെ ശാപത്തെ തകർക്കുവാൻ, உங்கள் சாபத்தை உடைத்தெறிகிற, നിന്റെ നിരാശയെ തകർക്കുവാൻ உங்களுடையதான எல்லா தோல்வியை உடைத்தெறிகிற അഭിഷേകം அபிஷேகம் പ്രാപിച്ചോ. பெற்றுக்கொள்ளுங்கள். യെസ് 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 எஸ் எஸ் യെസ്. எஸ் ഞാൻ കാണുന്നു. நான் பார்க்கிறேன். നുകങ്ങൾ തകരുന്നു. நுகத்தடிகள் உடைக்கப்படுகிறது. നുകങ്ങൾ തകരുന്നു. நுகத்தடிகள் உடைக்கப்படுகிறது. Come on, come on. come on പ്രാപിച്ചോ. ஓ பெற்றுக்கொள்ளுங்கள். നുകങ്ങൾ പൊട്ടിമാറുന്നു. நுகத்தடிகள் உடைந்து மாறுகிறது. നുകങ്ങൾ പൊട്ടിമാറുന്നു. நுகத்தடிகள் உடைகிறது. സങ്കീർത്തനം 25:3 പറയുന്നു, சங்கீதம் 25:3 சொல்லுகிறது, നിന്നെ കാത്തിരിക്കുന്ന ഒരുത്തനും ലജ്ജിച്ചു പോകയില്ല. ஆமே உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவனும் வெட்கப்பட்டு போவது இல்லை. വെറുതെ ദ്രോഹിക്കുന്നവർ ലജ്ജിച്ചു പോകും. முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க, കാത്തിരിക്കുന്നവർ காத்திருக்கிறவர்கள் ലജ്ജിച്ചു പോകത്തില്ല. வெட்கப்பட்டு போவதில்லை. നിന്നെ ദ്രോഹിക്കുന്നവർ முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்கள் ലജ്ജിച്ചു പോകും, வெட்கப்பட்டு போவார்கள். 2024 നീ എന്തിനൊക്കെ വേണ്ടി കാത്തിരുന്ന ആളല്ലേ? நீங்கள் இதற்காக காத்திருந்த நபர் அல்லவா? എന്തിനാണ് നീ കാത്തിരുന്നത്? நீ எதற்காக காத்திருந்தாய்? നിന്റെ ലജ്ജയെ ദൈവം മാറ്റും. உன் வெட்கத்தை தேவன் மாற்றுவார். നിന്നെ നിന്ദിച്ചവൻ ലജ്ജിക്കപ്പെടും. உங்களை நிந்தித்தவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். സങ്കീർത്തനം 4:1 പറയുന്നു, சங்கீதம் 4:1 சொல்கிறது, അമ്മേ ദാവീദിന്റെ ഒരു പ്രാർത്ഥനയാണ്. தாவீதின் ஜெபத்தில் ஒன்றுதான் இந்த ஜெபம். എന്റെ നീതിയായ ദൈവമേ, என் நீதியின் தேவனே, ഞാൻ വിളിക്കുമ്പോൾ நான் கூப்பிடுகையில் നീ ഉത്തരമരുളും. எனக்கு செவி கொடுப்பீர். ഞാൻ ഞെരുക്കത്തിൽ ഇരിക്കുമ്പോൾ நான் நெருக்கத்தில் இருக்கும்போது എനിക്ക് വിശാലത വരുത്തും. எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். 2025 2025 ദൈവം ഉത്തരം തരുന്ന വർഷം. தேவன் பதிலை கொடுக்கிற வருஷம். 2025 2025 വലിയ വിശാലത ഉണ്ടാകുന്ന വർഷം. பெரிய விசாலத்தை உண்டு பண்ணுகிற வருஷம். 2025 2025 നിന്റെ സകല പ്രാർത്ഥനയ്ക്കും உங்கள் சகல ஜெபங்களுக்கும் പ്രാർത്ഥനയ്ക്ക് മറുപടി ലഭിക്കുന്ന വർഷം. ஓ ஜெபத்திற்கு பதிலை பெற்றுக்கொள்கிற வருஷமாய் இருக்கும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. മൂന്നാമത്തെ വചനം പറയുന്നു, மூன்றாவது வசனம் சொல்கிறது, യഹോവ ഭക്തനെ
ஆமென். பக்தி உள்ளவனை கர்த்தர் തനിക്ക് വേർതിരിച്ചിരിക്കുന്നു. தமக்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். അവർ വിളിക്കുമ്പോൾ ദൈവം കേൾക്കും. ஆமென். அவர்கள் நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் கேட்பார். 2024 2024 ഈ 29-ാം തീയതി இந்த 29ஆம் தேதி ദൈവഭക്തന്മാരെ ദൈവം വേർതിരിക്കുന്ന പകലാണ്. ஓ தேவனால் ஆமென் தேவ பக்தி உள்ளவர்களை தேவன் பிரித்தெடுக்கிற பகலாய் இருக்கிறது. കരങ്ങളെ അടിച്ചു പറഞ്ഞേ, கரங்களை தட்டி சொல்லுவோம், കർത്താവേ கர்த்தாவே എന്നെ വേർതിരിക്കുമ്പോൾ, என்னை நீங்கள் பிரித்தெடுக்கும் போது, ജനത്തെ വേർതിരിക്കുമ്പോൾ ஓ ஜனத்தை பிரித்தெடுக்கும் போது അതിനകത്ത് ഞാനുമുണ്ടെന്ന് വിശ്വസിക്കുന്നവർ, அதற்குள்ள நானும் இருக்கிறேன் என்று நம்புகிறவர்கள் കരങ്ങളെ തട്ടി ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞേ. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்தரிப்போம். കരങ്ങളെ അടിച്ച്, കരങ്ങളെ അടിച്ച്. கரங்களை தட்டி கரங்களை தட்டி അന്യഭാഷ പറഞ്ഞ ആരാച്ചു? அந்நிய பாஷை சொல்லி ஆராதிப்போம். 2025 2025 നീ വിളിക്കുന്ന നിന്റെ പ്രാർത്ഥന ஓ நீங்கள் கூப்பிடுகிற உங்கள் ஜெபங்களுக்கு ദൈവം കേട്ട് മറുപടി തരും. தேவன் கேட்டு பதிலை தருவார். ഇയ്യോബ് പറയും, யோபு சொல்லுவார், അവൻ എന്നെ കൊന്നാലും அவர் என்னை கொன்று போட்டாலும் ഞാൻ അവനായി തന്നെ കാത്തിരിക്കും. நான் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ഹേ പിശാചേ, ஹே பிசாசே, ഹേ ശത്രുവേ, ஹே சத்ருவே, നീ എന്നെ കൊന്നുകളഞ്ഞാലും நீ என்னை கொன்று போட்டாலும் ഞാൻ ദൈവത്തിനായി കാത്തിരിക്കും. நான் தேவனுக்காக நம்பிக்கையோட காத்திருப்பேன். കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം. கரங்களை தட்டி தேவனை പോരാ, പോരാ, ஸ்தோத்தரிப்போம். പോരാ, പോരാ. போதாது போதாது. യെസ്, ஹalleluya. യെസ്. ഹേ ശത്രുവേ, ஹே சத்ருவே, നീ എന്നെ കൊല്ലാൻ ശ്രമിച്ചാലും நீ என்னை கொன்று போட முயற்சித்தாலும் ഞാൻ ദൈവത്തിനായി കാത്തിരിക്കും. நான் தேவனுக்காக காத்திருப்பேன். ഹല്ലേലൂയ. ஹalleluya. സഖരിയാവും എലിസബത്തും കാത്തിരുന്നു. சகரியாவும் எலிசபெத்தும் காத்திருந்தார்கள். കാത്തിരുന്ന് കാത്തിരുന്ന് മടുത്തു പോകാതെ காத்திருந்து காத்திருந்து அவர்கள் சோர்ந்து போகாமல் അവർ ശുശ്രൂഷയിൽ മുന്നേറി. அவர்கள் ஊழியத்தில் முன்னேறினார்கள். കാത്തിരുന്നവരെ ദൈവം ഓർത്തു. ஆமென். காத்திருந்தவர்களை தேவன் நினைவு கூர்ந்தார். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ, பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. 2025 2025 ആരാണോ யார் 2024 2024 காத்திருந்தார்களோ ദൈവം അവരെ ഓർക്കുന്ന വർഷമായിരിക്കും. தேவன் அவர்களை நினைவு கூறுகிற வருஷமாய் அது இருக்கும். കരം അടിച്ചേറ്റെടുത്ത് கரங்களை தட்டி ஏற்றுக்கொள்ளுங்கள். 2025 ആരംഭിക്കുന്നതിന് മുമ്പ് 2025 ஆரம்பிப்பதற்கு முன்பாக സ്വർഗം നിന്നെ നോക്കി പറയുന്നു, பரலோகம் உங்களை பார்த்து சொல்லுகிறது, ഞാൻ നിന്നെ ഓർക്കുന്ന വർഷമായിരിക്കും. நான் உன்னை நினைவு கூறுகிற வருஷமாய் அது இருக்கும். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. ലൂക്കോസ് 1:25 லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:25 വേഗത്തിൽ വായിച്ചാട്ടെ. ஆமென். ஹalleluya. வாசிக்க கேட்கலாம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. മനുഷ്യരുടെ ഇടയിൽ എനിക്കുണ്ടായ നിന്ന കർത്താവ് എന്നെ കടാക്ഷിച്ച നാളിൽ ഇങ്ങനെ എനിക്ക് ചെയ്ത് 5 മാസം അവൾ ഒളിച്ചു പാർത്തു. ஜனங்களுக்குள்ளே எனக்கு உண்டாயிருந்த நிந்தையை நீக்கும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் என்மேல் கடாட்சம் வைத்து எனக்கு இப்படி செய்துள்ளார் என்று சொல்லி 5 மாதம் வெளிப்படாதிருந்தாள். രാമേ പറഞ്ഞേ, ஒரு ஆமென் சொல்லுங்க. എല്ലാരും പറഞ്ഞേ, எல்லாரும் சொல்லுங்க. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். പ്രതികൂലത്തിന്, போராட்டத்திற்கு, പ്രതിസന്ധിക്ക്, எதிர்ப்புக்கும், ഒളിച്ചു താമസിക്കുന്ന അവസ്ഥയ്ക്ക്, ஆமென், ஒளிந்து தங்குகிற சூழ்நிலைக்கும், ആരും കാണാതെ മറഞ്ഞിരിക്കുന്നതിന്, யாரும் பார்க்காமல் மறைந்திருக்கிறவர்களை, അമേ അങ്ങനെ ഉള്ളവർക്ക് அப்படி உள்ளவர்களை ഒരു എക്സ്പയറി ഡേറ്റ് ഉണ്ട്. அவர்களுக்கு ஒரு காலாவதி நாள் இருக்கிறது. 5 മാസം. 5 மாதம். 5 മാസം കഴിയുമ്പോൾ 5 മാதம் முடியும் போது നീ മറന്നീക്ക് പുറത്തു വരും. நீங்கள் மறைவை விட்டு வெளிப்படுவீர்கள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹalleluya. ഇവളെ ഒളിച്ചിരുന്നതിന്റെ കാര്യം എന്താണ്? இவள் இருந்ததற்குரிய காரணம் என்ன? ഹല്ലേലൂയ. ഇവളുടെ ജീവിതത്തിൽ ഒരു നിന്ന വന്നു. இவளுடைய வாழ்க்கையில ஒரு நிந்தை வந்தது, ഒരു അപമാനം വന്നു, ஒரு அவமானம் வந்தது, ഒരു പ്രതിസന്ധി വന്നു, ஒரு எதிர்ப்பு வந்தது. ഹല്ലേലൂയ. എന്താണെന്ന് അറിയാമോ? என்ன தெரியுமா? കുഞ്ഞുങ്ങളില്ലാതിരുന്ന ഈ എലിസബത്തിന്, பிள்ளை இல்லாமல் இருந்த இந்த எலிசபெத்துக்கு കുഞ്ഞുങ്ങൾ കിട്ടി എന്നുള്ള സന്തോഷത്തിൽ, ஆமென், பிள்ளை கிடைத்தது என்ற சந்தோஷத்தில் ഇവള് ഒരുപാട് സന്തോഷിച്ചു. இவள் அதிகமாய் சந்தோஷப்பட்டாள், സെലിബ്രേഷൻ ചെയ്തു, கொண்டாடினாள். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പെട്ടെന്ന് നമുക്കൊരു മെഡിക്കൽ റിപ്പോർട്ട് വരികയാണ്. திடீரென்று சொல்லி ஒரு மருத்துவ அறிக்கை இப்படி வருகிறது.
ചിലപ്പോൾ നിനക്കൊരു അബോർഷൻ വേണ്ടി വരും. ஆமே சில நேரத்துல ஒரு கருத்தடை நேரிடலாம். ചിലപ്പോൾ கரு விழுந்து போகிற சூழ்நிலை வரலாம். കാരണം കുഞ്ഞ് ചലനമില്ല. ஆமே பிள்ளைக்கு எந்த ஒரு அசைவுமே இல்லை. ആമേൻ. ஆமே നിന്റെ വയറ്റിൽ കിടക്കുന്ന കുഞ്ഞിന് வயிற்றில் இருக்கிற பிள்ளைக்கு ചലനമില്ല, எந்த அசைவும் இல்ல. ഡെത്ത് ആയെന്നാണ് തോന്നുന്നത്. இது செத்து போயிடுச்சு என்று நினைக்கிறேன். അതുകൊണ്ട് அதனால ഒരു അബോർഷന് റെഡി ആയിരുന്നു. ஒரு அபார்ஷனுக்கு நீ ஆயத்தப்படு. നിന്റെ വയറ്റിൽ കിടക്കുന്നത് உன் வயிற்றில கிடப்பது കുഞ്ഞല്ല, அது பிள்ளை அல்ல, ഡെഡ് ബോഡിയാണ്. அது മരിத்த ശവം. പിള്ളയാണ് കിടക്കുന്നത്. ஆமென். செத்த பிள்ளைதான் இருக்கிறது. പ്രൈസ് ലോ. അവസാനിച്ചു, തീർന്നു, முடிந்தது, எல்லாம் முடிந்தது. റിപ്പോർട്ട് കംപ്ലീറ്റ് നെഗറ്റീവായി. ஆமென். எல்லா சான்றிதழ்களும் ஆமென் எதிர்மறையாய் வந்தது. അതുകൊണ്ട് அதனால അല്ലേ, ഗർഭിണികളുടെ വയറ്റിനകത്തൊരു ചലനം ഉണ്ടാകണമല്ലോ. ஆமென். அல்லேலூயா. கர்ப்பமா இருக்கிறவருடைய வயிற்றில ஒரு அசைவு உண்டாகுமா இல்லையா? ഒരു വളർച്ച ഉണ്ടാകണമല്ലോ, ஒரு வளர்ச்சி உண்டாகும். അതുകൊണ്ട് அதனால ഈ നിന്ന പുറത്ത് വരാതിരിക്കേണ്ടതിന് இந்த நிந்தை வெளியே வராமல் இருப்பதற்கு എലിസബത്ത് ഡിപ്രഷൻ അടിച്ച് மன അഴുത്തத்துக்குள்ளாகി അമ്മ വീട്ടിനകത്ത് வீட்டுக்குள்ளே അമ്മേൻ അവളുടെ സ്വന്തം ദേശത്ത് നിന്ന് அவளுடைய சொந்த தேசத்திலிருந்து ഒരു മലയുടെ മുകളിൽ പോയി ஒரு மலைக்கு மேலே சென்று തനിച്ചു പാർത്തു. அவள் தனித்து வாழ்ந்தாள். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഈ ഡിപ്രഷൻ അടിക്കുന്ന പലരും, இந்த மன அழுத்தத்துக்குள்ளா இருக்கிற அநேகரும் അമ്മ റൂമിൽ നിന്ന് പുറത്തിറങ്ങത്തില്ല. அவங்க அறையை விட்டு வெளியே வருவதில்லை. റൂമിനകത്ത് തന്നെ കതവടച്ചിരിക്കും. அவங்க ரூமுக்குள்ளே தான் கதவை பூட்டி இருப்பார்கள். അതേ സിറ്റുവേഷൻ എലിസബത്തിനുണ്ടായി. அதே சூழ்நிலை எலிசபெத்துக்கும் இருந்தது. ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. അവൾ നിന്ദിക്കപ്പെട്ടു, அவள் நிந்திக்கப்பட்டாள், അവൾ പരിഹസിക്കപ്പെട്ടു, அவள் பரிகாசம் செய்யப்பட்டாள், അപമാനിക്കപ്പെട്ടു, அவமானப்படுத்தப்பட்டாள். സാഹചര്യങ്ങളെ കണ്ട് പേടിച്ച് ഒളിച്ചു പാർത്തു, சூழ்நிலைகளை கண்டு பயந்து ஒளிந்து வாழ்ந்தாள், പ്രതികൂലത്തെ കണ്ട് ഒളിച്ചു പാർത്തു, போராட்டத்தை கண்டு ஒளிந்து வாழ்ந்தாள். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. കരമുയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ച് கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போ. ചലനം ഇല്ലാത്ത ചിലതിനെ ചലിപ്പിക്കുവാൻ, அசைவே இல்லாத சிலதை அசைய பண்ண അഭിഷേകം പുറപ്പെട്ട് കഴിഞ്ഞു. அபிஷேகம் புறப்பட்டு விட்டது. കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം പറ. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போ. ഇന്ന് പകല് இந்த பகலில் തലമുറയുടെ വിഷയത്തിൽ കരയുന്ന മാതാവേ പിതാവേ, தலைமுறையை ஆமென் ஹல்லேலூயா தலைமுறையின் காரியத்தை கண்டு அழுகிற தாயே தகப்பனே, തലമുറയെ ഓർത്ത് കരയുന്ന മാതാവേ പിതാവേ, ஓ தலைமுறையை நினைத்து அழுகிற தாயே தகப்பனே, ഇന്ന് പകൽ ഈ ദൂത് നിനക്കുള്ള ദൂതാണ്. இந்த பகலில் இந்த வார்த்தை உங்களுக்குரிய வார்த்தை. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. ഗർഭപാത്രത്തിനകത്ത് ചലിക്കാതെ കിടക്കുന്ന ചില കുഞ്ഞുങ്ങൾ, ஆமென். கர்ப்பத்துக்குள்ளே அசையாமல் இருந்த சில பிள்ளைகள் ഗർഭപാത്രത്തിൽ നിന്ന് പുറത്തു വന്നിട്ടും கருவிலிருந்து வெளிப்பட்ட பின்பும் വിദ്യാഭ്യാസത്തിൽ ചലനമില്ലാത്ത തലമുറകൾ, ஆமென் படிப்பில அசைவு இல்லாத தலைமுறைகள், പഠിച്ചിട്ട് സർട്ടിഫിക്കറ്റ് നേടിയിട്ടും படித்து சான்றிதழ்களை பெற்றுக்கொண்ட பின்பும் ആ സർട്ടിഫിക്കറ്റിനകത്ത് ഒരു ചലനമില്ലാത്തവർ, அந்த சர்டிபிகேட்ல எந்த ஒரு அசைவும் இல்லாதவர்கள், എത്ര പഠിച്ചിട്ട് ജോലി ലഭിക്കാത്തവർ, எவ்வளவு படித்த பின்பும் வேலை கிடைக்காத நபர்கள், എത്ര ശ്രമിച്ചിട്ടും ബിസിനസ് വിജയിക്കാത്തവർ, எவ்வளவு முயற்சி செய்த பின்பும் தொழிலிலே ஒரு முன்னேற்றம் இல்லாதவர்கள், എത്ര മിനിസ്റ്റർ ചെയ്തിട്ടും അതിനകത്ത് സക്സസ് കാണാത്തവർ, எவ்வளவு ஊழியத்தை செய்த பின்பும் அதற்குள்ளே வெற்றியான அனுபவத்தை பார்க்க முடியாதவர்கள், പകൽ കേട്ടോ, இந்த பகலிலே நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். anointing on the way, அபிஷேகம் உங்களுக்காகவே வந்து கொண்டிருக்கிறது. കിടക്കുന്നതിനെ ചലിപ്പിക്കുന്ന ஓ அசையாமல் இருக்கிறதை அசைய பண்ணத்தக்கதா ഒരു അഭിഷേകം, ஒரு அபிஷேகம். ചലിക്കാത്ത നിന്റെ കിഡ്നി, ஓ ஆமே செயல்படாதிருக்கிற உன் கிட்னியை, നിന്റെ ഹാർട്ട്, உன் இருதயத்தை, നിന്റെ അവയവങ്ങൾ உன்னுடைய அவயவங்களை ഈ വചനം കേട്ടോണ്ടിരിക്കുമ്പോൾ இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ചലിക്കാൻ പോവുകയാണ്, அது അസைയ போகிறது, ജീവൻ വയ്ക്കാൻ പോവുകയാണ്. அது ஜீவன் பெற போகிறது. കരം അടിച്ച് கரங்களை தட்டி சொல்லுவோம். ஹalleluya ஹalleluya. ശക്തിയോടെ பலமாய் ചില നിമിഷങ്ങൾ കരങ്ങളെ അടിച്ച് പ്രാർത്ഥിച്ചു. ஓ கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். എനിക്ക് അറിയത്തില്ല, எனக்கு தெரியாது. അസാധാരണമായ അഭിഷേകം ஒரு அசாதாரணமான அபிஷேகம் ഒരു ജനത്തിന്റെ മേൽ വീഴുന്നു, ஜனத்தின் மேல் விழுகிறது, സാൽവ വീഴുന്നത് പോലെ சால்வை விழுவது போல അഭിഷേകം இப்பொழுதே ഭാവിക്കുക. பெற்றுக்கொள்ளுவோம். നിന്റെ തലമുറ ചലിക്കും, உங்கள் தலைமுறை செயல்படும், നിന്റെ തലമുറയുടെ ഫ്യൂച്ചർ உங்கள் தலைமுறையுடைய எதிர்காலம் ചലിക്കാൻ പോവുകയാണ്. அது செயல்பட போகிறது. Receive the fire. அக்கினியை பெற்றுக்கொள்ளுவோம். ഓപ്പൺ. ஓ ஜீசஸ், வாய்களை திறந்து ஜெபிப்போம். നിന്റെ ഫ്യൂച്ചറിനകത്ത് உங்க எதிர்காலத்துக்குள்ள ഒരു ചലനം ഉണ്ടാകാൻ പോവുക. ஒரு அசைவு உண்டாக போகிறது. രഗതുര മനശഗതര. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ഹല്ലേലൂയ.
ഒരാമയും പറഞ്ഞാട്ടെ. ஒரு ஆமென் சொல்லுவோம். Your mockery turn into victory. ஆமே, உங்களுடைய சாதாரணமான சூழ்நிலை அது ஆமே ஸ்தோத்திரம் ஜெயமாய் மாற்றப் போகிறது. പറഞ്ഞേ. சொல்லுங்க. Your mockery, ஆமென். your mockery turn into victory. ஆமே, உங்களுடைய பரிகாசம், உங்களுடைய பரிகாசம் அது ஜெயமாய் மாறப் போகிறது. mockery means களியாக்கியவர். அதாவது ஆமே கேலி செய்த அனுபவங்கள், mockery, உங்களை கேலி செய்த அனுபவங்கள், mockery turn into victory. அது உங்களுக்கு ஜெயமாய் மாறப் போகிறது. கரங்களை அடிச்சு பார. கரங்களை தட்டி சொல்லுவோம். നിന്റെ പരാജയം உங்கள் தோல்வி ജയമായി മാറാൻ പോവാ. ஜெயமாய் மாறப் போகிறது. നിന്റെ പരാജയത്തിൽ உங்க தோல்வியை സന്തോഷിച്ച ശത്രുവിന്റെ മുമ്പാകെ அதை கண்டு சந்தோஷித்த சத்துருவுக்கு முன்பாக നീ ജയിക്കാൻ പോവാ. நீங்கள் ஜெயிக்க போகிறீர்கள். യെസ്. ஆமென். ஹalleluya. ஜீசஸ். അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറഞ്ഞേ. ஹalleluya சொல்லுங்க. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറ. பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. 2024 2024 നീ ഒരു മോക്കറി ആയിരുന്നു എങ്കിൽ, நீங்க ஒரு பரிகாஸ் பண்ணப்பட்டவர்களா இருந்தீர்கள் என்றால், തോറ്റവനായിരുന്നു എങ്കിൽ, தோற்றவர்களா இருந்தீர்கள் என்றால் 2025 2025 the year of victory. அது வெற்றியின் வருஷமாய் കരം இருக்கும். അടിച്ചു പറ. கைகளை தட்டி சொல்லுவோம். Mockery turn into victory. உங்கள் கேலியானது அது ஜெயமாய் மாறப் போகிறது. 2024 പരാജയം, 2004 உண்டான தோல்வி, 2024 പരാജയം 2024 தோல்வி, 2025 2025 ജയമായി മാറാൻ പോവുകയാണ്. ஜெயமாய் மாறப் போகிறது. Praise the Lord. ஆமென். നിനക്ക് പിന്നിൽ ഇരുന്ന് പരാജയം സംസാരിച്ചവരുണ്ട്. ஆமே, உங்களுக்கு பின்னா இருந்து பேசின ஆமே தோல்வியை பேசின சிலர் അല്ലെ, നിന്റെ പിന്നാലെ നടന്ന് உங்க பின்னாடியே நடந்து തോറ്റവൻ 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 എന്ന് പറഞ്ഞില്ലേ, நீ தோற்றவன் தோற்றவன் என்று சொல்லிக்கொண்டே நடந்தவர்கள், അവന്റെ മുമ്പിൽ அவனுக்கு முன்பாக ദൈവം നിന്നെ ജയിപ്പിക്കും. தேவன் உங்களை வெற்றி அடைய செய்வார். കരമടിച്ചു പറയാം. கை தட்டி சொல்லுவோம். നിന്റെ കുടുംബക്കാരായാലും, உங்க குடும்பத்திலானாலும், നിന്റെ കൂടെ ശുശ്രൂഷിക്കുന്നവരാണെങ്കിലും, உங்க கூட ஊழியம் നിന്റെ செய்கிறவரானாலும், സഹോദരന്മാരാണെങ്കിലും, உங்க சகோதரர்கள் என்றாலும் അവന്റെ മുമ്പിൽ அவர்களுக்கு முன்பாக ദൈവം தேவன் നിനക്ക് ജയം തരും. உங்களுக்கு ஜெயத்தை தருவார். കരമടിച്ചു പറ. கைகளை தட்டி சொல்லுவோம். വിക്ടറി. சொல்லுங்க ஜெயம். യെസ് യെസ് യെസ്. ஆமென் ஆமென் ஆமென். Praise the Lord. ஹalleluya Hallelujah. ஹalleluya. 5 മാസമായി 5 மாதமானது എലിസബത്ത് 5 മാസമായി ஆமே 5 மாதமாக എലിസബത്ത് ഡിപ്രഷനിൽ ഇരിക്കുമ്പോൾ, மனஅழுத்தத்துக்குள்ளா இருக்கும்போது, 5 മാസത്തെ എക്സ്പയറിയുടെ വെയിറ്റിംഗ് പീരിയഡിന് ശേഷം அந்த 5 மாதத்தின் காத்திருக்கிற காலத்துக்கு பின்பு ഒരു അനോയിന്റിംഗ് പുറപ്പെടുകയാണ്. ஒரு அபிஷேகம் வெளிப்படுகிறது. ഒരു അഭിഷേക കൂട്ടായ്മ പുറപ്പെടുകയാണ്. ஒரு அபிஷேகத்தின் ஐக்கியம் வெளிப்படுகிறது. അഭിഷേകം വന്നത് BMW-ലല്ല. அபிஷேகம் என்பது BMW அல்ல. അഭിഷേകം വന്നത് அபிஷேகம் வந்தது BMW-ലല്ല, BMW கார்ல அல்ல, പോർഷെ കാറിലല്ല, போர்ஷே கார்ல அல்ல, ബെൻസ് കാറിലല്ല. பென்ஸ் கார்ல அல்ல. 150 കിലോമീറ്റർ സഞ്ചരിച്ച് 150 கிலோமீட்டர் நடந்து வந்து 150 കിലോമീറ്റർ ട്രാവൽ ചെയ്ത് ஆமே 150 கிலோமீட்டர் தூரம் பிரயாணப்பட்டு കഴുതയുടെ പുറത്ത് கழுதைக்கும் மேலே മറിയ ഇതാ വരികയാണ്. மரியாள் இதோ வருகிறார். കരങ്ങളെ അടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுவோம். മറിയ ഒറ്റയ്ക്കല്ല വന്നത്. ஆமே மரியா தனித்து வரவில்லை. ഒരു അഭിഷേകം, ஒரு அபிஷேகம். ദൂതൻ മറിയോട് പറഞ്ഞു, தூதன் மரியாளை பார்த்து சொன்னார், നിന്റെ വയറ്റിനകത്ത് ഒരു രാജാവ് വന്നിട്ടുണ്ട്. ஓ உன் வயிற்றுக்குள்ள ஒரு ராஜா வந்திருக்கிறார். ഇമ്മാനുവേൽ വന്നിട്ടുണ്ട്. இம்மானுவேல் வந்திருக்கிறார். അത് അഭിഷേകമാണ്. அது அபிஷேகம். ഈ അഭിഷേകം இந்த அபிஷேகம் ചലിക്കാത്തതിനെ, ஓ அசையாமல் இருப்பதை, ചത്തതിനെ, ஆமே அதை ചത്തതിനെ செத்ததை ചലിപ്പിക്കും. அவர் செயல்படுத்துவார், அசைய பண்ணுவார். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. ഹല്ലേലൂയ. മനസ്സിലായോ? உங்களுக்கு புரிந்ததா? യേശുവിനെ കാട്ടിയും இயேசுவை விடவும் 5 മാസം പ്രായ കൂടുതലുള്ള യോഹന്നാൻ ചത്ത് കിടക്കിയ വയറ്റിനകത്ത്. ஆமே 5 மாதம் வயது கூடின இந்த മാസം, யோவான், മാസം. ஹalleluya, 5 മാസം 5 மாதம் வயதானதான இந்த யோவான் வயிற்றிலே செத்து இருக்கிறான். ഹല്ലേലൂയ. ஹalleluya. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஆமென். യേശു എപ്പോ
മറിയയുടെ ഉദരത്തിൽ ജനിച്ചു. இயேசு எப்பொழுது மரியாளின் ஆமென் அந்த ஹalleluya கருவிலே அந்த ஆமென் கர்ப்பத்திலே பிறந்தாரோ ഒരു ഉയർപ്പിന്റെ മിനിസ്ട്രി ചെയ്യാൻ പുറപ്പെടുകയാണ്. ஒரு உயிர் தெழுதலின் ஊழியத்தை செய்ய புறப்பட்டார். മനസ്സിലായവർ കരമടിച്ചോ? ஓ புரிந்து கொண்டவங்க கை தட்டி ஆமென் ஆராதிப்போம். യേശു മരിച്ചതിനെ ഉയർപ്പിച്ചത് இயேசு மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். 30ാമത്തെ വയസ്സിലല്ല, 30வது வயதிலே அல்ல. എപ്പോഴാണോ எப்பொழுது മറിയയുടെ ഉദരത്തിൽ மரியாளின் கருவிலே ജനിച്ചോ அவர் பிறந்தாரோ അപ്പോൾ മുതൽ ஆமென் அப்பொழுதிலிருந்து അത്ഭുതം அற்புதம். കരമടിച്ചോ? കമാൻ. ஆமென் கை தட்டி கை தட்டி கை தட்டி. Something happening. Something happening. ஏதோ நடக்கிறது. Something happening. ஏதோ நடக்கிறது. இப்பொழுதே receive the fire. அக்கினியை பெற்றுக்கொள்வோம். எஸ் கைகளை தட்டி கைகளை தட்டி. எஸ் ஹalleluya அந்த கர்ப்பத்திலே பிறந்த பொழுதே ஹalleluya ஆமென் ஸ்தோத்திரம் அவர் உயிர் தெழுந்த ஊழியத்தை செய்ய ஆரம்பித்து விட்டார். കരം ഉയർത്തി ദൈവത്തെ സ്തുതിച്ചേ. கரங்களை உயர்த்தி தேவனை துதிப்போம். എന്തിനാ യേശുവും മറിയയും പുറപ്പെട്ടത്? எதற்காக இயேசு மரியாளும் புறப்பட்டார்கள்? സെക്കറിയാവിന് വിരോധമായി, சகரியாவுக்கு விரோதமாக, എലിസബത്തിന് വിരോധമായി, எலிசபெத்துக்கு விரோதமாக, യോഹന്നാന് വിരോധമായി, யோவானுக்கு விரோதமாக പിശാച് കെട്ടിപ്പൊക്കിയ, பிசாசு கட்டி எழுப்பின, കെട്ടിപ്പൊക്കി മറച്ചു വച്ച, ஆமே கட்டி எழுப்பி வைத்திருக்கிற, தடை செய்து வைத்த ജയിലിനെ ഇടിച്ചു കളയുവാൻ, சிறைச்சாலையை இடைத்து போட, ജയിൽ ബ്രേക്കറാണ് യേശു. ஆமே சிறைச்சாலையை உடைத்து போடுகிறவர்தான் இயேசு. മുന്നോട്ട് വരാതിരിക്കേണ്ടതിന്, நீ முன்னேறி வராமல் இருப்பதற்கு, 2025 കാണാതിരിക്കേണ്ടതിന്, 2025 வருஷத்தை காணாமல் இருக்க, ശുശ്രൂഷയിൽ ഉയരാതിരിക്കേണ്ടതിന്, ஊழியத்துல உயராமல் இருக்க, പിശാച് பிசாசு നിനക്ക് വിരോധമായി உனக்கு விரோதமாக കെട്ടിപ്പൊക്കിയിരിക്കുന്ന கட்டி எழுப்பி இருக்கிற സകല മതിലുകളെയും எல்லா மதில்களையும் പൊളിച്ചു മാറ്റുന്ന உடைத்து മാറ്റുகிற ഒരു അഭിഷേകം ஒரு அபிஷேகம் ഈ പകല് இந்த பகலில் നിന്റെ മേലും உன் மேலும் നിന്റെ തലമുറയുടെ മേലും தலைமுறை மேலும் വെളിപ്പെടുകയാണ്. வெளிப்படுகிறது. പ്രാപിക്കാം. பெற்றுக்கொள்வோம். கைகளை தட்டி வாய்களை திறந்து உடபலபோ சம்பனா வைஷனா ഈ ரிகல்துனாதரா പകല് ഇടിയുന്നു இந்த பகலிலே உடைந்து விடுகிறது. இடிந்து விடுகிறது. വിരോധമായി, உன் எதிர்காலத்துக்கு விரோதமாய், നിന്റെ ഫ്യൂച്ചറിന് വിരോധമായി, எதிர்காலத்துக்கு விரோதமாய், നിന്റെ ശുശ്രൂഷയ്ക്ക് വിരോധമായി, ஊழியத்துக்கு விரோதமாய், നിന്റെ കുടുംബത്തിന് വിരോധമായി, குடும்பத்துக்கு விரோதமாய் പിശാച് കെട്ടിപ്പൊക്കിയ பிசாசு கட்டி எழுப்பின സകല മതിലുകളും எல்லா சுவர்களும் ഇപ്പോൾ இப்பொழுதே മറിയുന്നു, அது இடிந்து விடுகிறது. പൊളിഞ്ഞു വീഴുന്നു. அது இடிந்து விடுகிறது. പ്രാപിക്കാം. பெற்றுக்கொள்வோம். Receive the fire. அக்னியை பெற்றுக்கொள்வோம். Feel. அக்னி The எஸ் பெற்றுக்கொள்வோம். ദൈവശക്തി. தேவ வல்லமை. எஸ் கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹalleluya. Praise the Lord. ആമേൻ. ഹല്ലേലൂയ. ஹalleluya. ഒരു അഭിഷേകത്തിന്റെ കൂട്ടായ്മ, ஒரு அபிஷேகத்தின் ஐக்கியம். ഒരു അനോയിന്റിംഗ് ഫെലോഷിപ്പ്. ஆமென். அபிஷேகத்தின் ஐக்கியம். സീനിയർ ഗർഭിണിയും ஆமென். இந்த மூத்த ஆமென் கர்ப்பம் தரிக்கப்பட்ட நபர், സീനിയർ ഗർഭിണിയും ജൂനിയർ ഗർഭിണിയും തമ്മിൽ ഒരുമിക്കുക. ஆமென். சீனியர் கர்ப்பிணியும் ஆமென் ஜூனியர் கர்ப்பிணிக்கு இடையில ஒரு மீட்டிங் உண்டாகிறது. ഒരു അമ്മയും പറഞ്ഞേ. ஒரு ஆமென் சொல்லுங்க. ആ അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറ. பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. സീനിയറിന്റെ മുമ്പേ ஆமென். சீனியருக்கு முன்பாக ജൂനിയറിനെ ദൈവം ഉപയോഗിക്കുന്ന കാലം വരാൻ പോകും. ஓ ஜூனியரை பயன்படுத்துகிற காலம் வரப்போகிறது. കരമടിച്ചു പറ. கரங்களை தட்டி சொல்லுவோம். ஆமென். ഓ எஸ் റെവലേഷൻ മനസ്സിലായവർ സ്തുതിക്ക്. வெளிப்பாடை புரிந்து கொண்டவங்க கர்த்தரை துதிப்போம். സീനിയാരിറ്റിയും சீனியாரிட்டியும் മിനിസ്ട്രി ലെവലും നോക്കിയാൽ ஊழியத்தின் அளவையும் பார்த்தா എലിസബത്ത് സീനിയർ, எலிசபெத் தான் மூத்தவராய் இருக்கிறார். മറിയ ജൂനിയറാ. ஆமே இந்த மரியாள் இதிலே இளையவளாய் இருக்கிறார். സീനിയർ ജൂനിയർ അല്ല വിഷയം. இங்கே சீனியரோ ஜூனியரோ ஒரு பொருட்டே அல்ல. അഭിഷേകം ആരുടെ മേൽ ഇരിക്കുന്നെന്നാ വിഷയം. அபிஷேகம் யாருக்குள்ள இருக்கிறதோ அதுதான் பெரிய காரியம். കരം പഠിച്ചു പറ. கை தட்டி சொல்லுவோம். നീ ജൂനിയർ എന്ന് പറഞ്ഞ് മാറി നിൽക്കണ്ട. நீங்க ஜூனியர் என்று சொல்லி விலகி நிற்க அவசியமில்லை. പുറപ്പെടുക. புறப்பட்டு வாருங்கள். നിന്നിലൂടെ അത്ഭുതം നടക്കാൻ പോകുന്നു. உங்கள் மூலமாய் அற்புதம் நடக்க போகிறது. നീ നിമിത്തം உங்கள் நிமித்தமாய் നിന്റെ സീനിയറിന്റെ മേലെ உங்க சீனியர் மேல ഒരു അഭിഷേകം. ஒரு அபிஷேகம். Receive a power. அக்னியை பெற்றுக்கொள்ளுங்க. Use your authority. ஓ ஹalleluya. அபிஷேகத்தையும் Use அதிகாரத்தை your பெற்றுக்கொள்ளுங்க. authority. உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். Use your anointing. உங்கள் அபிஷேகத்தை பயன்படுத்துங்கள். ஆமென் ஆமென் ஆமென். கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். ஆமென். ചുടമ ഹദന രഗദ രഗദ. கபலப ஷதலா ரியந்துனா வைஷனாதியால. Hallelujah.
യഹൂദന്മാരുടെ ആചാരപ്രകാരം யூதருடைய முறைமையின்படி രണ്ട് വ്യക്തികൾ പരസ്പരം കാണുമ്പോൾ ரெண்டு நபர்கள் ஒருவரையொருவர் பார்த்தால் ഈ സത്യസായി ബാബ കൈനീട്ടി കാണിച്ചിട്ട് പോകുമ്പോൾ പോകത്തില്ല. இந்த சத்ய சாய்பாபா கை நீட்டி காய்க்கிறவர்கள் காண்பிக்கிறவர்கள் ഇങ്ങനെ കൈ കാണിച്ചിട്ട് പോകുമ്പോൾ പോകത്തില്ല. இப்படி கையை நீட்டி காண்பித்து இப்படி காண்பித்து போறது போல அவர் போவதில்லை. ഇപ്പോഴത്തെ പെന്തക്കോസ്തരെല്ലാം സത്യസായി ബാബയെ പോലെ ഇങ്ങനെ കൈ കാണിച്ചിട്ട് ഇങ്ങനെ പോകുന്നത്. இப்ப உள்ள பெந்தகோஸ்தே நபர்கள் எல்லாம் சத்திய சாய்பாய் இப்படி காட்டுறது சாய்பாபா காட்டுறது போல தான் இப்படி காட்டிட்டு போறாங்க. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. യഹൂദന്മാർ പരസ്പരം അങ്ങനെയല്ല. ஆனா யூதர்கள் ஒருவரையொருவர் பார்த்தா இப்படி செய்வதில்லை. അവർ പരസ്പരം அவர்கள் ஒருவரையொருவர் ആമേൻ ആലിംഗനം ചെയ്യും. அவர்கள் ஆமை ஸ்தோத்திரம் கட்டி அணைப்பார்கள். ഹഗ് ചെയ്യും. அவர்கள் கட்டி அணைப்பார்கள். എന്നിട്ട് വന്ദനം ചെയ്യും. ஆமென் வணக்கம் செய்வார்கள். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അങ്ങനെ ഫേസ് ടു ഫേസ് அப்படி முகமுகமாய் ആമേൻ രണ്ട് മുഖവും തമ്മിൽ ടച്ച് ചെയ്യും. ரெண்டு முகமும் ரெண்டு கண்ணமும் ஒட்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അങ്ങനെ ടച്ച് ചെയ്താ വന്ദനം ചെയ്യുന്നത്. ஆமே அவங்க இப்படி ரெண்டு கண்ணமும் ஒட்டிதான் அவர்கள் வணக்கத்தை செய்கிறார்கள். അതിങ്ങനെ ദൂരെ മാറി എന്നല്ല ഹഗ് ചെയ്യുന്നത്. எல்லாமே இப்படி தூரம் விலகி செய்வதில்லை. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. പരസ്പരം രണ്ട് ആമേ മുഖവും തമ്മിൽ ടച്ച് ചെയ്യും. ரெண்டு முகமும் ஒருவருடைய முகங்கள் அது தொடும். അപ്പൊ ഉറപ്പായിട്ട് அப்ப உறுதியாக രണ്ടുപേരുടെ സ്റ്റൊമക്കുകൾ തമ്മിൽ ടച്ച് ചെയ്തിട്ടുണ്ട്. அப்ப ரெண்டு பேருடைய வயிற்றிலும் ஒரு தொடுதல் உண்டாயிருக்கும். കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തിന് സ്തോത്രം പറ. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ഒരു റെവലേഷൻ പറയാ. ശക്തിയോടെ ദൈവത്തിന് സ്തോത്രം പറ. ஆமே வெளிப்பாடு சொல்லுகிறேன். கைகளை தட்டி கர்த்தரை துதிப்போம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. മറിയ மரியாள் എലിസബത്തിന്റെ അടുത്ത് പറഞ്ഞു, எலிசபெத்தை பார்த்து சொன்னாள், ഹേ എലിസബത്തെ, ஏ எலிசபெத்தே, നിന്റെ വയറ്റിൽ കിടക്കുന്നത് உன் வயிற்றில் இருப்பது ചത്തതാണെങ്കിൽ அது செத்தது என்றால் എന്റെ വയറ്റിൽ കിടക്കുന്നത് எனக்குள்ள இருப்பது പുനരുത്ഥാനവും ஆமென் உயிர்த்தெழுதலும் പുനരുത്ഥാനവും உயிர்த்தெழுதலும் ജീവനുമാണ്. ஓ ஜீவனமாயிருக்கிறது. കരങ്ങളെ അടിച്ച് ദൈവത്തെ സ്തുതിച്ചേ. ஆமென் கைகளை தட்டி தேவனை துதிப்போம். പോരാ പോരാ പോരാ. போதாது போதாது நல்ல வல்லமையாய் ചത്ത ഉദരത്തെ നോക്കിയിട്ട് പറഞ്ഞു, செத்த கர்ப்பத்தை பார்த்து சொன்னார், എന്റെ വയറ്റിൽ കിടക്കുന്നത് என் வயிற்றில் இருப்பது ജീവൻ. ஜீவன். ஆமென். കരമടിച്ച് கைகளை தட்டி கைகளை தட்டி ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. പ്രൈസ് ദി ലോർഡ്. ஹல்லேலூயா. പഴയ നിയമത്തിലെ അവസാനത്തെ പ്രവാചകനായ യോഹന്നാനെ ஆமென். பழைய ஏற்பாட்டின் கடைசி தீர்க்கதரிசியாகிய இந்த யோவான் ஸ்நானகன் അമ്മയുടെ ഉദരത്തിനകത്ത് വെച്ച് தாயின் கருவறையில் வைத்து ഉയർത്തെഴുന്നേൽപ്പിച്ചു. அவன் உயிரோடு எழும்பினான். മെഡിക്കൽ സർട്ടിഫിക്കറ്റിനെ വലിച്ചു കീറി மருத்துவ அறிக்கையை கிழித்தெறிந்து അബോർഷൻ ചെയ്യണമെന്ന് പറഞ്ഞ ഡോക്ടറിന്റെ തലയെ കുനിയിപ്പിച്ചു. ஆமென் அபார்ஷன் செய்ய வேண்டும் என்று சொன்ன மருத்துவருடைய தலையை குனிய வைத்து, നിന്റെ കുഞ്ഞിനെ അബോർഷൻ ചെയ്യണമെന്ന് ഡോക്ടർ പറഞ്ഞിട്ടുണ്ടെങ്കിൽ உங்க பிள்ளையை அபார்ஷன் பண்ணணும் என்று மருத்துவர் சொல்லி இருப்பார் என்றால் നിന്റെ തലമുറ உங்கள் தலைமுறை ലോകം അറിയപ്പെടുന്ന ഒരു പ്രവാചകനായി മാറും. உலகமே அறியப்படுகிற ஒரு தீர்க்கதரிசியாய் அவர் இருப்பார். കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തിന് സ്തോത്രം പറ. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അമ്മയുടെ ഉദരത്തിനകത്ത് വെച്ച് ദൈവം യോഹന്നാനെ അഭിഷേകം ചെയ്തു. தாயின் கருவறையிலே வைத்து ஆமென் தேவன் இந்த யோவான் ஸ்நானகனை அபிஷேகம் செய்தார். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഇന്ന് പകൽ എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നു? இந்த பகல்ல எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? എല്ലാവരും പ്രാർത്ഥനയോടെ ദൈവസന്നിധിയിൽ എഴുന്നേറ്റാട്ടെ. எல்லாரும் ஜெபத்தோடு கூட தேவ சமூகத்தில் எழுந்திருப்போம். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. അഭിഷേകവും തമ്മിൽ ടച്ച് ചെയ്യാൻ പോവാ. அபிஷேகமும் தொட போகிறது. പ്രാർത്ഥനയോടെ പറഞ്ഞേ. ஆமென். അഭിഷേകവും തമ്മിൽ ടച്ച് ചെയ്യാൻ പോവാ. ஆமென். அபிஷேகமும் ரெண்டு ஆமென் இணைய போகிறது, தொடப்பட போகிறது. അടുത്തിരിക്കുന്ന വ്യക്തി பக்கத்துல இருக்கிற நபர் ചലനമില്ലാതെ ആയിരിക്കും നിൽക്കുന്നത്. அவங்க அசையாம இருக்கிறாங்களா? ചത്ത അവസ്ഥയിലായിരിക്കും നിൽക്കുന്നത്. மரித்த நிலையில் இருக்கிறார்களா? നീ ടച്ച് ചെയ്യുമ്പോൾ நீங்க தொடும் பொழுதே ജീവൻ വ്യാപരിക്കും. ஜீவன் கிரியை செய்ய போகிறது. ദൈവാത്മാവ് പ്രേരിപ്പിക്കുന്നവർ വേണമെങ്കിൽ ഒരു ആൾക്കാരെ വേണമെങ്കിൽ ടച്ച് ചെയ്തു. தேவ ஆவியானவர் உங்களை ஏவுகிறார் என்றால் சில நபரை நீங்கள் தொடலாம். അടുത്തിരിക്കുന്നവരെ തൊടണം. பக்கத்துல உள்ள நபரை தொடலாம். അവരുടെ ചത്ത അവസ്ഥ മാറും. அவருடைய மரித்த சூழ்நிலைகள் மாறும். ഓ റാഫാല ഷാകാര. ഇന്ന് പകൽ പ്രാർത്ഥിച്ചേ. എല്ലാവരും പ്രാർത്ഥിച്ചേ. இந்த பகல் எல்லாரும் ஜெபிக்கலாம். നിനക്ക് പ്രോബ്ലം വരും. உங்களுக்கு பிரச்சனை வரும். കുറച്ച് പറഞ്ഞു. നിനക്ക് പ്രോബ്ലം വരും. உங்களுக்கு பிரச்சனை வரும். നീ അതിൽ കണ്ടിന്യൂ ചെയ്യത്തില്ല. ஆனா நீங்க அதிலே தொடர்ந்து போவது இல்லை. അടുത്തിരിക്കുന്നവരെ കൈ കൊടുത്തിട്ട് പറ. பக்கத்துல உள்ளவங்க கையை பிடிச்சு சொல்லுங்க. 2024 പ്രോബ്ലത്തിൽ 2024 பிரச்சனையை നീ കണ്ടിന്യൂ ചെയ്യത്തില്ല. நீங்க ஆமே கண்டினியூ பண்ண மாட்டீங்க. ജോസഫേ, யோசேப்பே,
താങ്കളുടെ സാക്ഷി ഒന്ന് പറയാമോ? உங்களுடைய சாட்சியை ஒன்று சொல்லலாமா? ജോസഫ് പറയും, யோசேப்பு சொல்லுவார், എനിക്ക് പൊട്ടക്കിണറിന്റെ അനുഭവം ഉണ്ടായിരുന്നു. எனக்கு தண்ணீர் இல்லாத வற்றின கிணற்றின் அனுபவம் உண்டாயிருந்தது. ഞാൻ അതിനകത്ത് കണ്ടിന്യൂ ചെയ്തില്ല. ஆனால் நான் அதிலே தொடர்ந்து போகவில்லை. എനിക്ക് അടിമത്തം ഉണ്ടായിരുന്നു. எனக்கு அடிமைதனம் உண்டாயிருந்தது. ഞാൻ അതിൽ കണ്ടിന്യൂ ചെയ്തില്ല. நான் அதுல கண்டினியூ பண்ணல. എനിക്ക് നിന്ദയുടെ അനുഭവം ഉണ്ടായിരുന്നു. எனக்கு நிந்தையின் அனுபவம் இருந்தது. ഞാൻ അതിൽ കണ്ടിന്യൂ ചെയ്തില്ല. நான் அதிலே தொடரவில்லை. എനിക്ക് ജയിലിന്റെ അനുഭവം ഉണ്ടായിരുന്നു. எனக்கு சிறைச்சாலையின் அனுபவம் இருந்தது. ഞാൻ അതിൽ കണ്ടിന്യൂ ചെയ്തില്ല. நான் அதிலே தொடர்ந்து போகவில்லை. എനിക്ക് ദൈവം ഒരുക്കിയിരിക്കുന്ന தேவன் எனக்காய் ஆயத்தம் பண்ணி இருக்கிற പ്രധാനമന്ത്രി കസേരയിൽ ഇരിക്കുന്നത് വരെ, பிரதான மந்திரியின் நாற்காலியிலே உட்காருகிற வரையிலும் ഞാൻ ട്രാവൽ ചെയ്തുകൊണ്ടിരിക്കും. நான் பிரயாணப்பட்டு கொண்டே இருப்பேன். ആമേൻ. മോശ പറയും, ஆமென். மோசே சொல்லுவார், എനിക്കൊരു മരുഭൂമി ഉണ്ടായിരുന്നു. எனக்கு ஒரு வனாந்திரத்தின் அனுபவம் உண்டாயிருந்தது. ആ മരുഭൂമിയിൽ ഞാൻ കണ്ടിന്യൂ ചെയ്തില്ല. அந்த வனாந்திரத்திலே நான் தொடரவில்லை. ദാവീദ് പറയും, தாவீது சொல்லுவார், എനിക്കൊരു ഫോറസ്റ്റിന്റെ അനുഭവം ഉണ്ടായിരുന്നു. எனக்கு ஒரு காட்டின் அனுபவம் உண்டாயிருந்தது. ഞാൻ അതിൽ കണ്ടിന്യൂ ചെയ്തില്ല. அதிலே நான் தொடர்ந்து போகவில்லை. ദാനിയേൽ പറയും, தானியேல் சொல்லுவார், എനിക്ക് സിംഹക്കുഴിയുടെ അനുഭവം ഉണ്ടായിരുന്നു. எனக்கு சிங்க கெபியின் அனுபவம் இருந்தது. ഞാൻ അതിൽ കണ്ടിന്യൂ ചെയ്തില്ല. அதிலே நான் தொடர்ந்து போகவில்லை. യേശു പറയും, இயேசு சொல்லுவார், എനിക്കൊരു കല്ലറ ഉണ്ടായിരുന്നു. எனக்கு ஒரு கல்லறை இருந்தது. ഞാൻ അതിൽ കണ്ടിന്യൂ ചെയ്തില്ല. நான் அதிலே தொடரவில்லை. കരമടിച്ചു പറ, கை தட்டி சொல்லுவோம், നീ അനുഭവിക്കുന്ന, ஓ நீங்கள் ஆராதிக்கிற, നീ അനുഭവിക്കുന്ന நீங்கள் அனுபவிக்கிற പ്രശ്നം എന്തായാലും, ஓ பிரச்சனை என்னவா നീ இருந்தாலும் അതിൽ കണ്ടിന്യൂ ചെയ്യില്ല. நீங்கள் அதிலே தொடர்ந்து போவதில்லை. കരമടിച്ചു, கைகளை தட்டி எஸ் അഭിഷേകം, அபிஷேகம். നീ രോഗത്തിൽ കണ്ടിന്യൂ ചെയ്യില്ല. நீ இந்த வியாதியிலே தொடர்ந்து போவதில்லை. പരാജയത്തിൽ കണ്ടിന്യൂ ചെയ്യില്ല. தோல்வியிலே தொடருவதில்லை. തകർച്ചയിൽ കണ്ടിന്യൂ ചെയ്യില്ല. உடைவிலே தொடர்வதில்லை. അഭിഷേകം, அபிஷேகம். കമാൻ. Come on, hallelujah. സെൽവരാജ് എന്ന പേരുള്ള ഒരു ചേട്ടന്റെ മേലെ, செல்வராஜ் என்று பெயருள்ள ஒரு சகோதரர் மேல் പരിശുദ്ധ അമ്മാവ് ഈ പകലെ ഇടപെടുകയാണ്. பரிசுத்த ஆவியானவர் இந்த பகலிலே இடைபடுகிறார். പ്രാർത്ഥിച്ചോ, കൈ ഉയർത്തി പ്രാർത്ഥിച്ചോ. செல்வராஜ் ஜெபிப்போம். செல்வகுமார் அவர்கள், செல்வராஜ் அவர்கள் യേശുവിന്റെ നാമത്തിൽ இயேசுவின் കൈ நாமத்தில் ഉയർത്തി പിടിച്ച് പരിശുദ്ധ അമ്മാവ് നിന്റെ കുടുംബത്തിനകത്ത് கையை உயர்த்திக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் உங்க குடும்பத்துக்குள்ளே എല്ലാ ഫിനാൻഷ്യൽ ഏരിയക്കകത്ത് വരുന്ന எல்லா பொருளாதார பகுதியிலே வருகிற எல்லா பிரச்சனைகள் കർത്താവ് ഇന്ന് പകലെടുത്ത് മാറ്റുന്നു എന്ന് கர்த்தர் இந்த பகலிலே எடுத்து மாற்றுகிறார் என்று പരിശുദ്ധ അമ്മാവ് ആലോചന അറിയിക്കുന്നു. பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். ആമേൻ. 17 വർഷമായി 17 வருஷங்களாக നീ ശ്രമിച്ചിട്ട് ലഭിക്കാത്തൊരു ജയം, நீங்கள் முயற்சி செய்த பின்பும் பெற்றுக்கொள்ளாத ஒரு ஜெயத்தை 2025 നിന്റെ കുടുംബത്തിന്റെ മേല് உங்க குடும்பத்தின் மேலே ദൈവം അയക്കുന്നു എന്ന് தேவன் அனுப்புகிறார் என்று സൈന്യങ്ങളുടെ ഹോവ சேனைகளின் கர்த்தர் ഈ പകൽ ആലോചന അറിയിക്കുന്നു. இந்த பகலிலே தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். കരങ്ങളെ അടിച്ചു ദൈവത്തിന് സ്തോത്രം പറഞ്ഞേ. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்தரிப்போம். ശക്തിയോടെ நல்ல பலமாய் கரங்களை தட்டி கர்த்தரை துதிப்போம். ഹല്ലേലൂയ, ஹல்லேலூயா. ഇതേ മെസ്സേജ്, இதே செய்தி ആമേ അടുത്ത സെക്ഷനിൽ കണ്ടിന്യൂ ചെയ്യും. அடுத்த பகுதியிலும் தொடர்மானமாய் இருக்கும். തീർന്നില്ല, ഈ മെസ്സേജ് തീർന്നില്ല. இந்த செய்தி இதோடு கூட முடிந்து போகவில்லை. ഇതിനെക്കാട്ടി പവർഫുൾ ആയിട്ടുള്ള ചില പ്രോമിസ് വേർഡുകൾ, இதை விடவும் வல்லமை நிறைந்த சில வாக்குத்தத்த வார்த்தைகள் അടുത്ത സെക്ഷനിൽ നിങ്ങൾക്ക് കേൾക്കാം. அடுத்த ஆராதனைகளிலே நீங்கள் கேட்கலாம். ഇരിക്കാൻ താല്പര്യമുള്ളവർ ഇരിക്കുക. அந்த ஆராதனையிலும் இருக்க விரும்புகிறவர்கள் இருந்து கொள்ளுங்கள். ദൈവം നിങ്ങളെ ധാരാളമായി അനുഗ്രഹിക്കട്ടെ. தேவன் உங்களை தாராளமாக God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ആമേൻ.